ஸோ ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு த்ரோனா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அடுத்த டாபிக் வந்து ஈகோசிஸ்டம். ஸோ இந்த ஈகோசிஸ்டம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் கிளாஸஸ்லேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு யூ வில் ஹேவ் அ நாலேஜ். ஸோ வாட் இஸ் ஈகோசிஸ்டம் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் எதுக்கு இதை பற்றி படிக்கிறோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து வில் பி லேர்னிங். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see வாட் இஸ் அன் ஈகோசிஸ்டம். ஸோ ஈகோசிஸ்டம் நார்மலாக சரி டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ ஸ்மால் இன்ட்ரோ. சரி, நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் ரோட்டில் வந்து நான் வாக் பண்ணி போயிட்டுருக்கேன். ஒரு இடத்துல வந்து லிட்டரலி ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். அந்த பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கும், லைக் நிறைய ஃபிஷஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். லைக் ஸ்மால் பிக் ஃபிஷஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நிறைய செடி லைக் ஃபைடோ பிளாங்டான், ஜூ பிளாங்டான்ஸ் இருக்கு, நிறைய ஃபங்கை இருக்கு. சரி, அது மட்டுமா இருக்கு? சரி, கல்லு, மண்ணு, ஈவன் அந்த வார்ல கூட பாத்தீங்கன்னா சம் ஆஃப் ஆக்சிஜன் ஆல்சோ வில் பி தேர். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அந்த பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபிஷஸா இருக்கட்டும், ஜூ பிளாங்டான்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபைட்டோ பிளாங்டான்ஸா இருக்கட்டும், லைக் வாட் எவர் திங் இஸ் லிவிங் இன்சைட் த பாண்ட் எல்லாமே என்ன பண்ணுது, ஒன்னுத்துக்கு ஒன்னு இன்டராக்ட் பண்ணி தே ஆர் லிவிங் டுகெதர். கரெக்டா? ஒரு யூனிட்டியோட தே ஆர் லிவிங் டுகெதர், ரைட்? ஸோ யூனிட்டி அப்படின்னு சொல்லும் போது அந்த நான் லிவிங் திங்ஸ் கூட தே ஆர் இன்டராக்டிங் சம்ஹவ். ஏன்னா இப்ப நான் சொல்ற போது டாக்கிங் அபவுட் லைட்டா இருக்கட்டா, இல்லாட்டி ஆக்சிஜன் சப்ளையா கூட இருக்கட்டுமே, எல்லாத்துக்குமே இன்ட்ராக்ட் பண்ணா மட்டும்தான் தே வில் பி ஏபிள் டு சர்வைவ். அப்போ ஈகோ சிஸ்டம்னா என்ன சொல்லலாம்னா, லைக் லெட் பி த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த லிவிங் திங் அண்ட் த நான் லிவிங் திங் இஸ் கால்ட் அஸ் தி ஈகோசிஸ்டம். சரியா? இந்த ஈகோசிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி லைக் நேச்சுரல் ஈகோசிஸ்டமா இருக்கலாம், இல்லாட்டி மேன்மேட் ஈகோசிஸ்டமா இருக்கலாம். சரி, அப்படி நான் மேன்மேட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஐ கேன் டெல் அக்வேரியம் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மேன்மேட் ஈகோசிஸ்டம். ஆனா இப்ப நானே ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்றேன், லைக் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, நேச்சுரல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், பாண்ட், ரிவர்ஸ், லேக்ஸ், இது எல்லாமே வந்து ஐ கேன் கிவ் as an perfect example for naturally occurring ecosystem. சரியா? சோ இந்த ஒரு ஸ்மால் இன்ட்ரோவோட லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் டாபிக். இந்த ஈகோசிஸ்டம் அப்படின்ற டேர்மை வந்து ஃபர்ஸ்ட் யார் காயின் பண்ணா, யார் இந்த டேர்ம் வந்து உருவாக்குனா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை Sir A.G. Tansley in the year 1935. இவர் தான் இந்த ஈகோசிஸ்டம் அப்படின்ற வார்த்தையை வந்து ப்ரொபோஸ் பண்றாரு, அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஈகோசிஸ்டம் டிஃபைன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா the system resulting from the integration of all the living as well as non-living factors in an environment. So எல்லாமே இன்டகிரேஷன், அவ்வளவுதான். இப்போ ஒரு பாண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா, அந்த பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யார் யார் இருந்தா, லிவிங் திங் இருந்துச்சு, நான் லிவிங் திங் ஒன்னுத்துக்கு ஒண்ணு ஒத்துமையா they are interacting with each other and surviving, right? அதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா the system resulting from the integration of all the living and non-living factors of an environment is called as what? Ecosystem. இதுதான் Sir Arthur Tansley வந்து இந்த இயர் 1935ல வந்து ஈகோசிஸ்டம் பத்தி ப்ரப்போஸ் பண்றாரு. சரி, இன்னொருத்தரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு, ஈகோசிஸ்டம் டிஃபைன் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இயர் 1962 யாருன்னா ஓடம் அப்படின்றவரு டிஃபைன் பண்றாரு. இட் இஸ் நத்திங் பட் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அவர் இக்காலஜி. இந்த எக்கோசிஸ்டம் இதை பத்தி எல்லாம் படிக்கிற படிப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், இக்காலஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இக்காலஜிக்கோட பேஸே நமக்கு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ecosystem தான். This is how these two persons are defining. So Odom வந்து பாத்தீங்கன்னா இந்த year 1962, whereas A.G. Tansley வந்து பாத்தீங்கன்னா இந்த year 1935. இந்த இயர் வந்து நம்ம மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். So now let's move on. So the structure of an ecosystem or the components of an ecosystem எடுத்துக்கலாம். ecosystemல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பாண்டே எடுத்துக்கிட்டோம்னா கூட யார் யார் இருந்தா, லிவிங் திங்ஸுமே இருந்தாங்க as well as நான் லிவிங் திங்ஸ், ரெண்டு பேருமே இருந்தாங்க இல்லையா? சரி, இப்போ நான் லிவிங் திங்ஸ் எடுத்துக்கேன்னு பாத்தீங்கன்னா we can also call them as what? Biotic factors. இதுவே நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம என்ன சொல்வோம், we call them as abiotic factors. சரி, abiotic factors அப்படின்னு நம்ம சொல்லும் போது யார் யார் இருந்தா, we have soil, water, light, like nutrients, weather conditions எல்லாமே will be coming under the abiotic factors. இதுவே நான் biotic factor அப்படின்னு சொல்லும் போது நல்லா நோட் பண்ணுங்க, producers and consumers. So producers and consumers அப்படின்னு நம்ம சொல்லணும்னா யார் யார் வராங்க அப்படின்றத அந்த டாபிக்கோட மொத்த டீட்டெயிலுமே எடுக்க போது அகைன் அப்கமிங் டாபிக்ல வந்து பார்க்கலாம். ஸோ பயோட்டிக்ல இப்போதைக்கு producers and consumers. ப்ரொடியூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளான்ஸ் இது எல்லாமே நம்ம ப்ரொடியூசர் லெவலில் தான் எடுத்துப்போம். பிகாஸ் எதுக்கு நம்ம பிளான்ஸ் ப்ரொடியூசர் லெவலில் எடுத்துப்போம்னா அவங்க வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. தே வில் பி ஏபிள் டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். இது பிளான்ஸ் மட்டும் இல்லை, லைக் ஆல்கே வெரைட்டிஸ்லாம் கூட வந்து ஈவன் பாக்டீரியாஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி கம்மிங் அண்டர் தி ப்ரொடியூசர் லெவல் ஒன்லி. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் யாரை பத்தி இருக்க போறோம்னா ஆட்டோட்ரோபிக், அதுக்கப்புறம் ஹெட்ரோட்ரோபிக் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, ஆட்டோட்ரோபி ஆர் ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோனா என்ன அர்த்தம், செல்ஃப். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. கரெக்டா?
So auto means self. இது என்ன ஆக போகுது? So organisms like they will be able to prepare or they will be able to manufacture their own food. தேவையான விஷயங்களை அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க by the process we called as photosynthesis. சரி, இந்த photosynthesis process again literally like A, நம்ம வந்து இங்கிலீஷ் எப்படி A to Z வரைக்கும் படிக்கிறோம், ABCD அப்படின்னு நம்ம இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஏல இருந்து தான் ஆரம்பிச்சிருப்போம், ரைட்? அதே மாதிரி பயாலஜிலையும் வந்து பாத்தீங்கன்னா A of biology யாருன்னா photosynthesis இருந்து தான் நமக்கு எப்பயும் ஆரம்பிச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. So photosynthesis பத்தி பாத்தீங்கன்னா like what is photosynthesis? The process by which plants prepare their own food with the help of sunlight, chlorophyll, water. இதெல்லாமே தான் we call them as photosynthesis. சரி, இப்போ அந்த photosynthesis கோட பேசிக்கான ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா if you ஒரு பேலன்ஸ்டான ஈக்குவேஷன். சரி, 6 times of carbon dioxide plus 12 times of water in the presence of sunlight, chlorophyll will be giving you C6H12O6 plus 6 times of water and 6 times of oxygen. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா this is like ஒரு பேசிக்கான ஒரு photosynthesis equation. So for the raw ingredients, what are the raw ingredients or raw agents or raw materials required for the process of photosynthesis அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா as you all know carbon dioxide, water, sunlight, chlorophyll எல்லாமே எனக்கு இந்த photosynthesis process வந்து தேவைப்படக்கூடிய விஷயங்கள். So இதுல catalyst of photosynthesis process யாருன்னு கேட்டீங்கன்னா sunlight and chlorophyll is going to be the catalyst for photosynthesis process. சரி, எனக்கு இந்த by products, எனக்கு இந்த raw agents கிடைச்சாச்சு. எனக்கு கிடைக்கக்கூடிய products of result என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I will be getting glucose. ஏற்கனவே பழைய டாபிக் சொன்ன மாதிரி தான் glucose வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் டைரக்டா வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா they will be storing it in the form of starch. ஸோ ஸ்டார்ச்சை தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. எங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த ரூட், ஸ்டெம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு ஃபர்தர் யூசேஜ்க்கு வந்து பார்த்துப்பாங்க. இதுக்கப்புறம் what I'll be getting water. இந்த வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா we would have learned about the term called as transpiration in our previous topics obviously. ஸோ வாட்டர் லாஸ் அப்படின்னு சொல்லி படிச்சப்போ இந்த வாட்டர் வந்து லாஸ் ஆகி போயிடும். மிச்சம் இருக்கிறது யாரு? நம்ம ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்ன ஆக போகுது? அட்மாஸ்பியர்ல அப்படியே வந்து பிளெண்ட் ஆயிரும். அதை வந்து லைக் animals-ஆ இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம will be inhaling. இந்த ப்ராசஸ் கோயிங் டு கண்டினியூ. ஸோ ஃபர்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? வாட்டரும் போயிருது, ஆக்சிஜனும் முடிஞ்சு போகுது. பட் ஸ்ட்ராங்காக பிளான்ட்டுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா they will be getting this glucose. நான் சொன்ன மாதிரி it is stored in the form of starch. இதுதான் வந்து நம்ம photosynthesis ப்ராசஸ்க்கான ஒரு மேஜரான ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈகோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் கிரீன் பிளான்ட்ஸ் நம்ம யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா they are autotrophs and they are also called as the producers. டாபிக்கோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் பிளான்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் பிளான்ட்ஸ் சில ஆல்கே வெரைட்டிஸ் இருக்கிறாங்க, சில பாக்டீரியாஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் கேட்டகரிக்கு வரும். விச் மீன்ஸ் எதுவுமே டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க தேவையான விஷயம் ரா ஏஜென்ட்ஸ் வச்சு they will be able to prepare. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் we have given like grass, flowers, algae. நான் சொன்ன மாதிரி மோசஸ், MOS இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம we saw bryophytes, pteridophytes எல்லாமே நம்ம வந்து படிச்சிருக்கோம். moss and we have some cactus trees எல்லாமே they'll be coming or an example of producer levelல வந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள். சரி, நெக்ஸ்ட் நம்ம components of ecosystemல we finished autotrophic. Next we are going to enter into heterotrophic. சரி, autotrophic நம்ம என்ன சொன்னோம்? they will be able to prepare their own food. they will not be depending on other organisms அப்படின்னு சொல்லி பார்த்தோம். heterotrophicல என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will not be depending they will not be able to prepare their own food, but instead அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they have to depend on other organisms for their food. கண்டிப்பா மத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். even we are also a perfect example of heterotroph because நம்மளால வந்து நம்ம ஃபுட்டை ப்ரிப்பேர் I mean like நான் ஜஸ்ட் கிச்சன்ல போய் குக் பண்றது நான் சொல்ல வரல. the ingredients which are depending upon for food preparation. இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது? எனக்கு காய்கறி தேவைப்படுது, கீரைகள், கிரீன்ஸ் தேவைப்படுது, ஈவன் லைக் மீட், மில்க் இதெல்லாம் தேவைப்படுச்சு. அப்புறம் obviously இன்னொரு ஆர்கானிசம் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. கரெக்டா? ஸோ we will be coming under the category of what? heterotrophs. சரி, இந்த heterotrophsல வந்து பாத்தீங்கன்னா நான் அகைன் ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை நான் வந்து பிரிக்க முடியும். ஒன்னு யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா herbivores, primary predators, secondary predators. ஸோ அகெயின் நம்மளுக்கு இதுங்க மட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சில பேர் சுற்றி இருப்பாங்க. யார்? டெட்ரிவோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவங்க எல்லாமே கூட நம்ம heterotrophs கேட்டகரிக்குள்ள தான் வரும்.
லைக் parasites இவங்க எல்லாமே வரும். பட் எனிவே நம்ம டாபிக்ஸ் டீடைல்டா போகும்போது பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன், ஒரு பிரமிட் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். Now let's move on. So heterotrophic வந்து பாத்தீங்கன்னா I told you what's heterotrophic, they'll be depending on other organisms for their food. சரி, இப்போ நார்மலா நான் heterotrophs எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த 3 பேசிக் ஒரு 3 டைப்பா நான் வந்து பிரிக்க முடியும், எடுத்துக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மைக்ரோ அண்ட் மேக்ரோ இதை விட்டுடலாம். பட் ஒரு பேசிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா I can categorize them as parasites, saprophytes and holozoic. சரி, parasites, saprophytes and holozoic. சரி, இந்த parasites வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பெட் பக்ஸ், லீச்சஸ், லைஸ் இவங்க எல்லாமே நம்ம வந்து parasites கொடுக்கலாம். பிகாஸ் இவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா obviously they'll be depending on other organism, but உயிரோட இருக்கிற லைவ் ஹோஸ்ட் மேல தான் அட்டாச் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் மொத்தத்தையுமே வந்து சக் பண்ணிட்டு இருப்பாங்க. they'll be getting instant nutrition அப்படின்ற மாதிரி தான். இதுவே நீங்க saprophytes வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து if you remember இந்த ஃபுட் பிரமிட்ல கீழே பார்த்திருப்போம் மஷ்ரூம் இவங்க எல்லாமே ஈவன் இந்த மேகட்ஸ்ல புழுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா what they will be doing, ஈவன் இந்த பிரெட் மோல்ட் இவங்கெல்லாம் வந்து ஃபங்கைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆவாங்கன்னா they will be growing on dead and decaying organic matter. செத்து போன விஷயங்கள்ல இருந்து தான் முளைச்சிட்டு நியூட்ரிஷனை வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் saprophytes, லைக் பிரெட் மோல்ட் இது எல்லாமே வந்து they'll be coming under what? saprophytes. Finally we have the holozoic nutrition. So the holozoic அப்படினா சொன்னா holozoic மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா we will be coming under holozoic. நம்ம parasitum கிடையாது, saprophytum கிடையாது, we will be coming under holozoic. because நம்ம என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க டைரக்டா ஒரு ஆர்கானிசம் மேல ஒட்டிக்கிட்டு நியூட்ரிஷன் அப்படியே இன்ஸ்டன்ட் டம்ளர்ல ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிக்கிற மாதிரி உடனே நியூட்ரிஷன் கிடைச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா நமக்கு வந்து அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் ஃபுட்டை இன்ஜெக்ட் பண்ணணும், இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட பாடி அதை சூ பண்ணி டைஜஸ்ட் பண்ணி என்னோட பிளட் நியூட்ரிஷன்லாம் அப்சர்வ் பண்ணி மற்ற எல்லா பார்ட்ஸ்க்குமே வந்து தனித்தனி அதுக்கப்புறம் ஃபுட்டை பார்க்கணும். இவ்வளோ வேலைகள் எனக்கு இருக்கு. அதனால நம்ம எது கீழே வரும்னு பாத்தீங்கன்னா we will be coming under the holozoic mode of nutrition. ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கு அப்படி கிடையாது, அப்படியே அட்டாச் பண்ணிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மைண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நான் இந்த ஹெட்ரோட்ரோபிக் வந்து 2 கேட்டகரியா நான் வந்து பிரிக்க போறேன். somehow we are consumer category, we are not the producer category. வெறும் அந்த செடி நான் சொல்லியா ப்ரீவியஸ்ல பார்த்திருப்போம், பிளான்ஸ் இருக்கட்டும் சில ஆல்கே பாக்டீரியாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் கேட்டகரியில வந்துருவாங்க. we will be coming நான் சொன்ன இந்த பாரசைட்டா இருக்கட்டும் சாப்ரோஃபைட்டா இருக்கட்டும் நம்மளா கூட இருக்கட்டுமே அனிமல்ஸ் எல்லாமே we belong to consumer category. ஸோ இந்த கன்சியூமர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணலாம்னா 2 விதமா நான் வந்து பிரிக்கலாம். one is going to be micro consumer, another one is going to be macro consumer. சரி, இப்போ இந்த மைக்ரோ கன்சியூமரும் மேக்ரோ கன்சியூமரும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைக்ரோ கன்சியூமர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் as what? decomposers. So decompose பண்ணி நார்மலா decomposing factor is very very essential. ஏன்னா அப்பதான் என்ன பண்ண முடியும், லைக் இப்போ ஒரு அனிமல் இறந்து போச்சு, அந்த அனிமல் கர்காஸ் செத்து போன டெட் பாடி இருக்கும் பாத்தீங்களா, அது கண்டிப்பா இட் ஹேஸ் டு பி டீகம்போஸ். டீகம்போஸ் ஆனதா என்ன ஆக முடியும், அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே சாயிலுக்கு போகும், அதை நம்பி ஒரு செடி வளரும். அகைன் இந்த சைக்கிள் வில் ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ மைக்ரோ கன்சியூமர்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது பெர்ஃபெக்ட் we call them as what? decomposers. நான் மேக்ரோ கன்சியூமர்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது நான் யாரை மென்ஷன் பண்றேன் அப்படி யாரை ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா I'll be referring to herbivores, carnivores and omnivores. So which means herbivores எப்பவுமே primary consumer, carnivores வந்து secondary consumer, whereas omnivores is going to be a tertiary consumer அப்படின்னு சொல்லலாம். சரி, herbivores நமக்கு தெரிஞ்ச விஷயம், they'll be eating only plants. carnivores only animal meat மட்டும் டிபெண்ட் பண்ணிருப்பாங்க. omnivores as you all know both plants and animals meat வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க போறாங்க. ஸோ இது யாருன்னா herbivores எப்பவுமே பிரைமரி கீழே கொண்டு வருவோம், carnivores வந்து செகண்டரி, whereas omnivores வந்து பாத்தீங்கன்னா tertiary consumers அப்படின்ற கேட்டகரி கீழே we are splitting up. சரி, இப்போ decomposersக்கு வரலாம். ஸோ decompose என்ன பண்ணும், நான் சொன்ன மாதிரி ஒரு அனிமல் இறந்து போச்சு இல்லாட்டி நம்ம யூஸ் பண்ற ஃப்ரூட் பீல்ஸ், வெஜிடபிள் பீல், இந்த மாதிரி நம்ம கழிவுகள் இது எல்லாத்தையுமே வந்து டீகம்போஸ் பண்ணக்கூடியது. இது டீகம்போஸ் பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா they will be releasing a huge amount of organic as well as இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா ரிலீஸ் பண்ணுவோம் அதை டீகம்போஸ் பண்றது மூலமா. நார்மலா அது ஒரு டாக் அபவுட் ஒரு அனிமல் கர்காஸ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு ஃப்ரூட் பீல் எடுத்துக்கலாம், ஒரு வெஜிடபிள் பீல்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றேன்னா ஒரு டீகம்போஸ் பண்றதுக்கு அப்படியே போட்டு வைக்கிறேன். நீங்க டீகம்போஸ் தான் ஆக போகுது, டீகம்போஸ் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா
ஒரு ஒரு ஃபவுல் ஸ்மெல் வரும், ஒரு நல்லா அழுகுன நாத்தம், ஒரு நாத்தம் கெட்ட நாத்தம் வந்து வர ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே த ப்ராசஸ் ஹஸ் ஸ்டார்ட், டீகம்போஸ் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கொஞ்ச நாள் பி லைக் ஒரு 1 வீக்ஸ் ஒரு 2 வீக்ஸ் எடுத்துக்கலாமே. அப்புறமா சுத்தமா நாத்தமே இருக்காது, மொத்தமா ஒரு 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 கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்மெல் கூட, ஃபோல் ஸ்மெல் கூட எதுவுமே இருக்காது. சுத்தமா ஸ்மெல்லே இல்லாம ஒரு கருப்பு கலர்ல மண்ணு மட்டும் தான் இருக்கும், ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நினைச்சீங்களா, ஓகே டீகம்போஸ் ப்ராசஸ் டோட்டலி கம்ப்ளீட்டட், எனக்கு ஃபைனலா யார் கிடைச்சிருக்கா, சம் கைண்ட் ஆஃப் ஹியூமர். அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் என்விரான்மெண்ட்ல. சரியா? அப்ப இது என்ன ஆகும், நார்மல் சாயில விடும்போது ஹியூமஸ்லாம் இருக்கும்போது திரும்ப அந்த இடத்துல ஒரு பிளான்ட் வளரும், அது ஒரு அனிமல் சாப்பிடும், அனிமல் சாப்பிட்டு லைக் திஸ் சைக்கிள் வில் பி கீப்பிங் ஆன் கண்டினியூயிங். ஸோ இதுதான் வந்து நம்ம டீகம்போசஸோட வாழ்க்கை. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வி ஹாவ் பாக்டீரியா, fungi, actinomyces, இதெல்லாமே வந்து பக்கவான example for these decomposer level. சரி, next we are going to see about the productivity of an ecosystem. First we saw who coined the term of an ecosystem. லைக் ஆர்த்தர் டான்ஸ்லி, பசர் ஆர்த்தர் டான்ஸ்லி வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி சா அபவுட் லைக் ஓடம் எப்படி டிஃபைன் பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாமே 2 கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வி சா லைக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஆட்டோட்ரோப்ஸ் அண்ட் ஹெட்ரோட்ரோப்ஸ். அது கீழே யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி எப்படி, இப்போ நார்மலா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம ஃபேக்டரிஸ்ல எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா கூட ஓகே இந்த மந்த்லி டார்கெட் எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி காமிச்சு, எவ்வளவு பண்ணிருக்கீங்க வேலையை, ஒரு இண்டஸ்ட்ரி போய் பாக்குறீங்கன்னா கூட எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் ஹஸ் பீன் ப்ரிப்பேர்ட், எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். சரி, எப்போ அந்த ஈகோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்டிவிட்டி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இட் கேன் பி டிஃபைன் as rate of biomass production per unit area in a unit time. இதுதான் நான் என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா productivity of an ecosystem. So which means எனக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல within, let us imagine ஒரு 1 hour of time எடுத்துக்கலாம். ஒரு கொடுக்கப்பட்ட டைம்ல கொடுக்கப்பட்ட ஒரு இடத்துல எவ்வளோ பயோமாஸ் எனக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றதான் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். இதை நான் எப்படி டிஃபைன், ஒரு டேர்ம்ஸா டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் GM as gram meter square year or kilocalories meter square per year, இந்த மாதிரி என்னால வந்து இதை டிஃபைன் பண்ண முடியும். சரியா? ஸோ இதை நான் இந்த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ஈகோசிஸ்டம் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா 3 levels என்னால் வந்து கிளாஸிஃபை, 3 methods என்னால் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். One is going to be primary productivity, secondary productivity and community productivity. இந்த மாதிரி 3 levels தான் என்னால் வந்து பிரிக்க முடியும். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு, which means இதை வந்து லைக் டாபிக்ல பார்க்க போறோம். பிரைமரி வந்து பாத்தீங்கன்னா நெட் ப்ரொடக்டிவிட்டி, கிராஸ் ப்ரொடக்டிவிட்டிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு பேசிக் ஃபார்முலா. ஸோ NPP-னா நெட் ப்ரொடக்டிவிட்டி, GPP இஸ் நத்திங் பட் கிராஸ் ப்ரொடக்டிவிட்டி, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். சாரி, ஸோ NPP-னா நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் GPP இஸ் நத்திங் பட் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, R இஸ் நத்திங் பட் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ்மே நான் வச்சு என்ன பண்ண முடியும், I'll be able to calculate. ஸோ அகைன் ஒரு ஃபார்முலா இருக்கு, நம்ம டாபிக்ஸ்ல போகும்போது பார்க்கலாம். ஒரு சிம்பிளான விஷயம் பாருங்க, எனக்கு எனர்ஜி கிடைக்கும், சோலார் எனர்ஜி ப்ராசஸ்ல ப்ராசஸ் மூலமா they are storing some energy called as the gross primary productivity என்று சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்க போற எனர்ஜி வந்து எல்லாமே அந்த பிளான்ஸ் தான் யூஸ் பண்ணிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. some amount of energy will be released in the form of energy. இதெல்லாமே வந்து நம்ம will be learning in the 10% law. இதெல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க தான் போறோம். But anyway, so NPP, that is net prime productivity, பாத்தீங்கன்னா it represents the amount of energy that can be passed to a primary consumer. So இந்த diagram பாத்தீங்கன்னா தெரியும், represents the energy that can be passed on to the primary consumer. So primary consumer எப்பவுமே எனக்கு யாரா இருப்பா, only herbivores தான் இருக்க போறாங்க. அப்ப அந்த herbivores எதுல சாப்பிட போகுது, இந்த பிளான்ட்ல இருந்து தான் சாப்பிட போகுது. So the amount of energy will be transferred to my primary consumer. சரியா? Okay, now let us see in detail. So first நம்ம பார்க்க போறது primary productivity. So primary initial. So நான் சொன்ன மாதிரி இந்த primary productivityல வந்து 2 levels வந்து இருக்கும், 2 stage அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். Types GPP and NPP. So gross primary productivity and net primary productivity. So இதை நம்ம அடுத்த ஸ்லைட்ல வந்து பார்க்கலாம். First let us define what is this primary productivity. So primary productivity கேட்டீங்கன்னா the chemical energy or organic matter that is being generated by the autotrophs during the process of photosynthesis, we call them as what? Primary productivity. இதுல வந்து photosynthesis மட்டும் இல்ல, even we can choose for chemosynthesis also. சரி, photosynthesis வந்து பாத்தீங்கன்னா like preparation of food with the help of light அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்.
கீமோசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட் வித் ஹெல்ப் ஆஃப் சடன் கெமிக்கல்ஸ் அப்படின்ற கான்செப்டே நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ் இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா கூட ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கீமோசிஸ். ஸோ நான் இந்த பிரைமரி ப்ராடக்ட் டிஃபைன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா த கெமிக்கல் எனர்ஜி ஆர் த ஆர்கானிக் மேட்டர் generated by autotrophs during the process of photosynthesis and chemosynthesis is called as what? Primary productivity. So இதோட primary productivity தான் பாத்தீங்கன்னா it is like a basic source or basic source. எதுக்கு? எல்லா organisms starting from the bacteria to the human beings எல்லாத்துக்குமே இந்த primary productivity energy நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இது நமக்கு எனர்ஜி கிடைக்குது for further actions or further process எல்லாத்துக்குமே இங்க நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்க போறாங்க. And as we told earlier, prime productivityல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டைப் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜிபிபி. ஸோ சின்ன கம்பேரிசன் ஜிபிபிக்கும் சரி அண்ட் என்பிபிக்கும் சரி. I told you what is GPP as well as NPP. First, let us define what is this GPP. The total amount of food, energy or the organic matter or biomass produced in an ecosystem by autotrophs. So, autotrophs மூலமா எனக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா primary productivity or is gross primary productivity. So, net primary productivity என்ன? The proportion of energy which remains after respiration. So, normal produce பண்ணி வச்சிடுறேன். எனக்கு வந்து கிடைக்குது. யார் இந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே கிடைக்குது. நான் கிடைக்குது பார்த்தீங்கன்னா process of autotrophs, autotrophic nutrition mode அந்த மெத்தட். அது என்ன சொல்ல gross-ஆ எனக்கு கிடைக்கிற வேல்யூ. சரி அப்ப நெட் என்ன? எனக்கு இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்லாம் மிச்சம் மீதி முடிஞ்சு ஃபைனலா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பாத்தீங்களா? மற்ற எப்படி சொல்றது, இந்த மிச்சம் சுச்ச செலவெல்லாம் போற மாதிரி கடைசியா கையில நிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு மிச்சம்லாம் முடிஞ்சு கையில ஃபைனலா கிடைக்கக்கூடிய லெவல் எனர்ஜி என்ன சொன்னு கேட்டீங்கன்னா net primary productivity, which means the energy that remains after respiration loss in the plant is called as what? Net primary productivity. இதான் வந்து கிராஸுக்கும் நெட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். So it is also called as what? Apparent photosynthesis. So net primary productivity நம்ம என்ன சொல்லலாம்? It is also called as apparent photosynthesis. Sure? This is like a small comparison. Okay. So ஒரு பிக்சர் இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் சொல்ல ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ NPP net primary productivity is equal to gross primary productivity minus the respiration value. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம மாற்றி மாற்றி இப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ ரெஸ்பிரேஷன் கேட்டால் கூட நான் அப்படியே ஈக்குவல் சைன் மாற்றி மாற்றி ப்ளஸ் சைன்ஸ் மைனஸ் சைன்லாம் மாற்றி மாற்றி போட்டேன்னா ஐ வில் பி ஏபிள் டு கெட் தி அதர் வேல்யூ. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஃபார்முலா விச் வி நீட் டு கால்குலேட் தி ரிமைனிங் வேல்யூ. ஸோ இதில் பாருங்க பிரைமரி ப்ராடக்டிவிட்டி எங்கே கிடைக்கிறாங்க? You see here, gross இருக்காங்க, net இருக்காங்க. We talk about the secondary, எனக்கு மிச்ச சொச்ச ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிஞ்சு எனக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். சரி, இப்போ சோலார் எனர்ஜி ஃபோர்த் ப்ராசஸில் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி யூஸ் ஃபார் செல்லார் ஒர்க். கண்டிப்பாக ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி ஆப்வியஸ்லி யூட்டிலைஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி ஸ்டோர்ட் அஸ் அண்ட் பயோமாஸ் ஆல்சோ. இதை நம்ம என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி NPP அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஜஸ்ட் ஸ்டோரிங். Okay, next we are going to see about the secondary productivity. சரி, இப்போ நான் secondary productivity primaryக்கும் secondaryக்கும் சரி secondary எடுத்துக்கலாம். The amount of energy that is stored in the tissues of heterotrophs or consumers. சரி, இப்போ come back. primaryக்கு நம்ம என்ன பார்த்தோம்? Yes, the chemical or the organic matter generated during photosynthesis process by the autotrophs அப்படின்னு சொல்லி பார்த்தோம். autotrophs பொறுத்த வரைக்கும் prime productivityல வந்துருவாங்க. அப்போ secondary productivityல யார் யார் வருவா? The amount of energy that is being stored in the tissues of heterotrophs. So, the autotrophs primary பொறுத்த வரைக்கும் autotrophs, secondary பொறுத்த வரைக்கும் heterotrophs, we call them as what? Secondary productivity. இதுக்குமே ரெண்டு இருக்காங்க. யார் யாரு? Gross primary productivity and gross secondary productivity and net secondary productivity. அதுல வந்து we saw like GPP, NPP ன்னு சொல்லி பார்த்தோம். இதுல GSP and NSP. Simple as சொல்லலாம். GSP and NSP. Okay, so gross secondary productivity nothing but it is equal to the total amount of plant material is ingested by the herbivores. So herbivores சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, that is minus the materials lost as feces. ஸோ நல்லா பாருங்க, இதுதான் அதுக்கான ஈக்குவேஷன். ஸோ கிராஸை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியலை பிளான்ட் சாப்பிட்றாங்க, அதுலேருந்து நம்ம யாரை கழிக்க போகிறோம்? எப்படியே சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் வில் பி எக்ஸிட் லைக் வேஸ்ட் ஷிட் மேட்டராக வெளியே வரும் பார்த்தீங்களா, அதை நம்ம மைனஸ் பண்ணும்போது மெட்டீரியல்ஸ் லாஸ் ஆஸ் ஃபீசஸ் அதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா வில் பி கெட்டிங் தி கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. இதுவே நான் வந்து நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி. ஸோ விச் மீன்ஸ் ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி பை த கன்சியூமர்ஸ் பர் யூனிட் ஏரியா. அதுதான் விஷயம். கொடுக்கப்பட்ட டைம்ல கொடுக்கப்பட்ட இடத்துல வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் இஸ் பீங் ஸ்டோர்ட். ரெஸ்பிரேட்டரி லாஸ் ஆஃப்டர் ரெஸ்பிரேட்டரி லாஸ் இஸ் கால்ட் அஸ்
net secondary productivity by the consumers மறந்துடக்கூடாது. So this is the net secondary NSPக்கும் GSPக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் வித்தியாசம். ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் மட்டும் பார்த்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைமரிக்கு வந்து ஆர்கானிக் மேட்டர் பை த ப்ரொடியூசர்ஸ், வேற செகண்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் பை த கன்சியூமர்ஸ். டெஃபினேஷன் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். ஸோ த ரேட் ஆஃப் சிந்தசிஸ் ப்ரொடியூசர், இதுக்கு வந்து கன்சியூமர்ஸ். இது பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி குவைட் ஹை, வேற இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மால் லெவல் பிகாஸ் வித் will rise obviously with rising in the trophic level. வந்து பார்த்தீங்கன்னா due to the fresh synthesis of the organic matter from inorganic raw materials by the producers, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா as we say assimilation of the food energy by the consumers at the trophic level. So இதுதான் வந்து ஒரு பேசிக்கான டிஃபரன்ஸ் between primary productivity and the secondary productivity. இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த டைப் ஆஃப் ஃபுட் செயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்ரேட்டஸ் ஃபுட் செயின். ஸோ இந்த டெட்ரேட்டஸ் ஃபுட் செயின்ல என்னன்னு பார்த்தா நார்மலாக வந்து எனக்கு ஒரு ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு எப்பவுமே இனிஷியலாக எனக்கு யார் இருப்பா, I'll be having my producer. எனக்கு வந்து ப்ரொடியூசர் லெவல்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த டெட்ரேட்டஸ் ஃபுட் செயின்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா the initial level or the food chain itself will be beginning with the dead organic matter. ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா we call them as the detritus food chain. So which means in the dead in organic matter வந்து என்னன்னா like important source of energy. இப்போ ப்ரொடியூசர் லெவல்ல வந்து பிளான்ஸ் எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்கள இருந்து நமக்கு எனர்ஜி பாஸ் ஆகணும் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி டெட்ரிட்டஸை பொறுத்த வரைக்கும் டெட் ஆர்கானிக் மேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டெட் அண்ட் டிகே ஏதோ ஒரு அனிமல் கர்காஸா இருக்கட்டும், இல்லாட்டி லைக் சம்திங் ஏதோ ஒரு வெஜிடபிள் பீல் ஏதோ டிகே ஆக போற ப்ராடக்ட்ல இருந்தா எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி like is getting passed on. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா the transfer of energy from the dead organic matter இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பாத்தீங்கன்னா லிட்டரலி இட் இஸ் லைக் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு அடுத்த ஆர்கானிக் ஒரு ஆர்கானிக் இன்னொரு ஆர்கானிக் பாஸ் ஆகிக்கிட்டே போகும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as detritus consumers or else we can call them as detrivores. சிம்பிளா சொல்ல போனா சரியா. ஸோ இப்போ detrivores லைக் detritus ஃபுட் செயினை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா யார் இருக்கா, I'm not going to have a producer but instead எனக்கு ஒரு dead organic matter தான் இருக்க போகுது. சரி, இப்போ the transfer of dead organic matter the energy இருக்கு பாத்தீங்களா, இந்த டெட் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து எனக்கு மற்ற ஆர்கானிசம்ஸ்க்கு பாஸ் ஆகும் இல்ல, சீரீஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸை நோக்கி பாஸ் ஆன் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம், கன்சியூமர்ஸ். இப்போ நார்மல் ஃபுட் செயின் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இனிஷியலா வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரைமரி கன்சியூமர் இருப்பாங்க, செகண்டரி கன்சியூமர் அண்ட் டெர்ஷரி கன்சியூமர் பாஸ் ஆன் ஆகிட்டு இதுல வந்து பார்க்கும்போது எனக்கு டெட்ரீட்டர்ஸ். அப்போ என்ன சொல்வோம் நம்ம இதுல வந்து டெட்ரீட்டர்ஸ் கன்சியூமர்ஸ் அப்படின்னு அடுத்த லெவல் என்ன சொல்லுவோம், டெட்ரீட்டர்ஸ் கன்சியூமர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். விச் மீன்ஸ் லைக் ஸ்மால் கார்னிவோர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கார்னிவோர்ஸ், இந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்து like they get eaten and being eaten. This is called as detritus food chain. So இதுதான் வந்து சிம்பிளான ஒரு உங்களுக்கு டெஃபினிஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா I have given like ஒரு ஸ்மால் ஃபுட் செயின் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். Can you see here? எனக்கு யார் இருக்கா, ஃபர்ஸ்ட் fallen leaves. ஸோ நம்ம என்ன சொன்னோம், இது ஒரு மக்கி போகக்கூடிய பொருட்கள் லைக் let it be வெஜிடபிள் பீல்ஸ், இல்லாட்டி ஃப்ரூட் பீல், இல்லாட்டி அனிமல் கர்காசஸ், ஈவன் கவு டங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரிட்டஸ்க்கான ஃபேக்டர்ஸ் கீழே தான் வரும். அது என்ன ஆகும், அதை பேஸ் பண்ணி லைக் earth worm will be having, so earth worm எனக்கு என்ன ஆகுது, அதை சாப்பிடக்கூடிய ஒரு பேர்ட் இல்லாட்டி க்ரோவா கூட இருக்கலாம். அகெயின் அந்த பேர்டை சாப்பிடக்கூடிய இன்னொரு பெரிய குட்டி பேர்ட், பெரிய பேர்ட். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் டெட்ரிட்டஸ் மேட்டர்ல இருந்து இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ என்ன சொல்றோம், டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் வெப். சரி, ஸோ இப்போ இந்த ஃபுட் வெப் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், நார்மல் ஃபுட் செயின் என்ன பார்த்தோம், எனக்கு வந்து பேசிக்காக வந்து ஒரு ப்ரொடியூசர் லெவல் இருப்பாங்க. அந்த ப்ரொடியூசர் லெவல்ல இருந்து எனக்கு யார் இருப்பா, I'll be having my producer and I'll be having my primary consumer, அதுக்கப்புறம் secondary consumer and I'll be having my tertiary consumer, அதுக்கப்புறம் லைக் decomposers, scavengers, இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். சரி, இப்போவே இந்த மாதிரி எனக்கு மோர் தென் 2 ஃபுட் செயின்ஸ் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு அப்படி இருந்துச்சுன்னா ஐ கேன் கால் இட் as what a food web. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுட் வெப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு காமனாக ஒரே ஒரு ப்ரொடியூசர் மட்டும் தான் இருக்க முடியும். I cannot have a more than one producer for a food web. So எனக்கு ஒரு காமன் ப்ரொடியூசர் இருப்பாங்க, அங்கிருந்து லைக் I'll be having multiple food chains being formed. இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் வெப். இப்போ இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், I am having a common producer, ஒரு ட்ரீ இல்லாட்டி ஒரு கிராஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட் செயின் எடுத்துக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் ஃபுட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரேபிட் சாப்பிட்றாங்க, ரேபிட்டை வந்து ஹாக் சாப்பிட்றாங்க. இஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் ஃபுட் செயின். செகண்ட் ஃபுட் செயின் பார்த்தீங்கன்னா இந்த செடியை வந்து கிராஸ் ஹாப்பர் சாப்பிட்றாங்க, கிராஸ் ஹாப்பர் இஸ் பீங் ஈட்டன் பை அ ஹாக். தட் இஸ் கோயிங் டு பி மை செகண்ட் ஃபுட் செயின். இப்போ இந்த இடத்துல இருந்து பாருங்களேன், எனக்கு வந்து இதே நான் ஒரு 2 டிவியேஷன் வந்து பிரிக்கலாம். ஏன்னா கிராஸை வந்து கிராஸ் ஹாப்பர் சாப்பிடுறது, கிராஸ் ஹாப்பர் வந்து எனக்கு யார் சாப்பிட்றா, லிசர்ட் வந்து சாப்பிட்றாங்க.
ஸோ லிசர்ட் வந்து அகைன் யார் சாப்பிட்றா, ஒரு ஹாக் வந்து சாப்பிட்றா. நெக்ஸ்ட் ஐ ஹாவ் மை ஃபோர்த் ஃபுட் செயின். கிராஸ் வந்து இஸ் eaten by a mouse and the mouse is eaten by a hawk. அதுவே அடுத்த ஃபுட் செயின், இது ஒரு சின்ன சப்டிவிஷன். கிராஸ் இஸ் eaten by a mouse and the mouse is being eaten by a snake and the snake is eaten by a hawk. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு காமன் ப்ரொடியூசரை வச்சு ஐ கேன் ஃபார்ம் லைக் 5 டிஃப்ரெண்ட் ஃபுட் செயின்ஸ் வந்து நான் இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக டுகெதர் வந்து ஐ கேன் கால் இட் ஆஸ் வாட், ஃபுட் வெப் அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லலாம். சரி, இப்போ இஃப் ஐ எம் கோயிங் டு லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு காமன் ப்ரொடியூசரை வச்சு மல்டிபிள் ஃபுட் செயின்ஸை நான் வந்து ஃபார்ம் பண்ணுறேன், இன்டர் கனெக்ட் ஆச்சுன்னா ஐ கேன் கால் அஸ் அ ஃபுட் வெப் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் புக் படி கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன் அ கிரேசிங் ஃபுட் செயின் ஆஃப் கிராஸ்லேண்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ரேபிட் a mouse may also eat the grain. ஸோ இதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்களா, எனக்கு வந்து இந்த ஒரு கிரெயின்ஸ் ஆர் செடி இருக்கு. இப்போ ரேபிட் இல்லைனா கூட யார் சாப்பிடுவா, மவுஸ் சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி இட் கேன் ஆல்சோ பி ஈட்டன் பை அ grasshopper also. So ஒத்தர இல்லாட்டி கூட what will happen in the food chain அப்படின்றது it will keep on continuing. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபுட் செயின் எடுத்துக்கிறேன். Let it be like absence of rabbit எடுத்துக்கலாம். நான் மத்தத எடுக்கிறேன். I'm not talking about food web, நான் ஃபுட் செயின் மட்டும் பேசுறேன். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபுட் செயின் வந்து பாத்தீங்கன்னா, imagine எனக்கு rabbit இல்லவே இல்லை, நின்னு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, there will be like an imbalance in the food chain. கரெக்ட்டா? because the grass யார் சாப்பிட்டாலும் rabbit தான் சாப்பிட்டாகணும். in between யாருமே கிடையாது. rabbit என்ன பாத்தீங்கன்னா, the amount of grass will be keep on increasing. ஸோ ஓகே, இங்கே ரைட்டே போயிடுச்சு, ஃபைன். அப்போ இந்த ஹாக்கர் மீன் அந்த ரேபிட் நம்பி இருக்கிற ஹாக்கோட எல்லாமே அவ்வளோதான். பிகாஸ் ஹாக்குக்கு வந்து ரேபிட் தான் வந்து ஃபுட்டாக இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது டிபெண்டாக இருக்கும்போது என்ன ஆகும், ஹாக்குக்கு வந்து ஃபுட்டே இல்லாமல் வாட் ஹேப்பன், த ஹாக் வில் ஆல்சோ டை அண்ட் அஸ் அ ரிசல்ட் த கிராஸ் ஆல்சோ கீப் ஆன் இன்க்ரீசிங். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்பேலன்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஃபுட் செயினை பொறுத்த வரைக்கும் ஆல் த ஆர்கானிசம்ஸ், ஆல் த ஸ்பீஷிஸ் இந்த ஃபுட் செயின் like they play a very important role. For second point பாருங்க, the mouse in the turn may be eaten directly by the hawk or by a snake and the snake may be directly eaten by a hawk. So that's what we saw. கரெக்ட்டா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஹாக் வந்து டைரக்டா ஸ்னேக் வந்து வந்து ஹாக் சாப்பிடலாம். அப்படியே lizard can also be eaten by hawk. So literally வந்து பார்க்கும்போது இந்த ஃபுட் செயினை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, they have explain. So the interlocking pattern of the food chain is the food. So ஒண்ணுத்துக்கு ஒண்ணு like they are somehow interconnected, they are interdependent அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். And the species of an ecosystem may remain balanced. நான் சொல்ல ஒண்ணு இருக்கும்போது தான் ஒண்ணுக்கு ஒன்று டிபெண்ட் ஆகும், பக்காவான ஒரு ஈகோசிஸ்டம் பேலன்ஸ் இருக்கும். இதுல வந்து ஒண்ணு நம்மளுக்கு இல்லை அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஈகோசிஸ்டம் வந்து நமக்கு டவுன் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் is like significance of food web. So அந்த food webக்கு அப்படி என்ன significance, importance அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். So food web வந்து பாத்தீங்கன்னா literally it is constructed to describe the species interaction. நான் சொன்னேன் இல்லையா, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எப்படியோ டிபெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்த கிராஸ், rabbit and hawk இருக்கு. ஸோ rabbit வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்கு, ப்ரொடியூசரான கிராஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஹாக் வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த கன்சியூமரான rabbit டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று தே ஆர் டிபெண்டன்ட், விச் மீன்ஸ் இட்ஸ் அ டிஸ்கிரைப் இன்டராக்ஷன், ஒரு ஸ்பீஷஸ்க்குள்ள நடக்கக்கூடிய இன்டராக்ஷன். அப்போ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, we can also call it as direct interaction. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வெப் ஆல்சோ கேன் பி யூஸ் டு இல்லஸ்ட்ரேட் எது indirect interactions among different, which means எனக்கு நம்ம வந்து நான் என்ன சொன்னேன், ஒரு ப்ரொடியூசரை வச்சு காமனா ஐ ஃபார்ம் மெனி மல்டிபிள் ஃபுட் செயின்ஸ் வந்து நான் ஃபார்ம் பண்ணேன். இது வந்து டைரக்ட் டிபெண்டன்சியும் இருக்கு, இன்டைரக்டா டிபெண்ட் பண்ணிருக்க கான்செப்டுமே இருக்கு. கரெக்டா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளா சொல்லிட்டு ரேபிட் வந்து இஸ் டிபெண்டன்ட் ஆன் த கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு, டு பி ஃப்ராங்க் அந்த ரேபிட் வந்து கிராஸே இல்லைன்னு எடுத்துக்கலாம். So what will happen? ராபிட்டுக்கு வந்து ஃபுட் இருக்காது, ராபிட் வந்து செத்து போயிடும். அப்போ ராபிட்டே டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஹாக்குமே என்ன ஆயிடும், ஃபுட் இல்லாமல் செத்து போயிடும். ஸோ எதுவுமே எல்லாம் அட்லாஸ்ட். ஸோ நம்ம வந்து ராபிட் இஸ் டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் த கிராஸஸ், வெரஸ் ஹாக் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் த கிராஸ். கரெக்டாக இருக்கு, அதை நம்பி தான் இவங்க இருக்கு, இவங்க நம்பி தான் எனக்கு ஒரு சாப்பாடே இருக்கு. அப்போ ஸோ டைரக்ட் டிபெண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டைரக்ட் இன்டராக்ஷன் ரெண்டுமே இலிஸ்ட்ரேட் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் வெப் தான். சரி, it can be used to study the bottom up or top down control of a community structure. So நீங்க பார்த்து ஒரே லைக் ஆர்டர் எந்த ஆர்டர்ல போகுது அப்படின்னு சொல்லி we can be given. It can be used to reveal different patterns of energy transfer in the aquatic ecosystem. So ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ look at this diagram. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எத்தனை இந்த ஃபுட் செயின் 1 எடுத்துக்கலாம். இந்த ஃபுட் செயின் 1ல பார்த்தா எத்தனை ஸ்பீஷீஸ் இருக்காங்க, கிராஸ் இருக்கு, ராபிட் இருக்கு, ஹாக் இருக்கு. ஐ லைக் only 3 species getting involved. இதுவே வந்து let us talk about 1 2 3 4 yes, let us talk about the fifth food chain. Yes, I use this color. இத பாத்தீங்கன்னா எனக்கு கிராஸ் இருக்கு, மவுஸ் இருக்கு, and I have the python and I have the hawk.
ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எனக்கு வந்து 4 ஸ்பீஷிஸ் வந்து இஸ் கெட்டிங் இன்வால்வ். ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், எனக்கு இதில் வந்து லைக் டிஃப்ரெண்ட் லைக் ஆர்கான் டிபெண்ட் ஆயிருக்கிறதுமே சரி, அந்த அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம்ல கூட கன்சிடர் லைக் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற பேட்டர்னுமே கூட இப்போ எனக்கு நம்பர் 3 இருக்கும்போது வேற, இதுவே நம்பர் 4 ஸ்பீஷிஸ் இருக்கிறதுமே வந்து எனக்கு வேற. இந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வந்து வில் obviously கெட் சேஞ்ச். ஏன்னா இப்போ 3 ஸ்பீஷிஸ் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அந்த கான்செப்டே நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இட் வில் சேஞ்ச். ஆனா இதே 4 இருக்கும் பாத்தீங்கன்னா அது இன்னுமே வந்து கம்மியாக்கிட்டே தான் போகும். ஸோ கண்டிப்பா த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி வில் பி வேரி. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டீகம்போசிஷன். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகி போச்சு, நம்மளோட ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் இஸ் டன். இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து டீகம்போசிஷன். ஸோ டீகம்போசிஷன்னா என்ன, இப்போ இமேஜின் எனக்கு வந்து ஒரு டெட் லீவ்ஸ் இருக்கு, காஞ்சி போன இலைகள் இருக்கு, அதோட வந்து சம் வெஜிடபிள் பீல்ஸ் அண்ட் ஃப்ரூட் பீல்ஸ் இந்த மாதிரி அழுகி போன வெஜிடபிள்ஸுமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே சாயில போட்டு வச்சிருந்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் சம் டைம். ஸோ கண்டிப்பாக என்ன ஆகும், தே வில் ஒரு கெட்ட நாத்தம் லிட்டரலி பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வச்சுட்டு ஓப்பனில் வச்சிருந்தேன் சாயில பட்டுனாலே ஒரு ஹார்ட்லி ஒரு ஒன் டே எடுத்துக்கலாமே, ஒன் டேக்குள்ளேயே பார்த்தா ஒரு கெட்ட நாத்தம் வந்து ஒரு ஓடர் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகே த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன் ஹேஸ் ஸ்டார்டட். எப்பவுமே இந்த செல் வராது டீகம்போசிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டீகம்போசிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லைக் சின்ன சின்ன புழுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த ஃப்ளஷ் இந்த அந்த டீகம்போஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டை சாப்பிடக்கூடிய சில பொருட்கள் அவங்க தான் டீகம்போஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டா. அவங்க வந்து வர ஆரம்பிப்பாங்க, சாப்பிடுவாங்க, டீகம்போஸ் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். லைக் ஒரு ஆஃப்டர் 1 or 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலி அந்த ஸ்மெல்லே வந்து போயிட்டு இருக்கும், சுத்தமா ஒரு ஸ்மெல்மே இருக்காது. ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம போட்டு வச்சிருந்த ட்ரை லீவ்ஸ் இல்ல கெட்டு போன பழங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. பட் இன்ஸ்டெட் வி கேன் ஃபைண்ட் சம் பிளாக் கலர் மண்ணு மாதிரி நமக்கு வந்து தங்கி இருக்கும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹியூமஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சிம்பிளா இந்த ப்ராசஸ் மொத்தமாக நடக்குது பார்த்தீங்களா, நம்ம போட்டு வைக்கிற அழுகி போன பழங்கள் எல்லாமே கிடைக்க போறது என்னவோ ஒரு பிளாக் கலர்ல மண்ணு லைக் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ த டீகம்போசிஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் த டெட்ரிட்டஸ் லைக் ஈவன் நம்ம கவுடங்கலாம் கூட கன்சிடர் பண்ணலாம், லைக் டெட் பிளான்ஸ், அனிமல்ஸ், ஈவன் த டெட் ஃப்ரூட்ஸ், அழுகி போன ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆர் broken into simple organic matter by the decomposers. So decompose மூலமா என்ன பண்ண போறேன், I am just going to break down the products. இதுக்கு பேர் ப்ராசஸ் பேர் நம்ம என்ன சொல்வோம், we call them as decomposition. சரியா? So the decomposition process அப்படி எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா literally it is like a base and varies literally on the based upon the nature of the organic compounds. அதுல present இருக்க materials பொறுத்துமே decomposition process வந்து நமக்கு மாறிக்கிட்டே like they will keep on changing. So some of the compounds like carbohydrates, fats, proteins are decomposed rapidly. நமக்கு ரொம்ப அடுத்தடுத்து like ஃபாஸ்டான ஒரு டீகம்போசிஷன் ப்ராசஸ் இருக்கும். இது இந்த ப்ரோட்டீன்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி கார்ப்ஸா சீக்கிரமா நம்மளுக்கு ஒரு டீகம்போசிஷன் ப்ராசஸ் இருக்கும் தேன் த செலுலோஸ், லிக்னின், ஷைட்டின், ஹேர் அண்ட் போன். நீங்க இமேஜின் ஒரு நாய் இல்லாட்டி ஒரு மனுஷங்களே செத்து போயிட்டாங்கன்னா கூட அவங்கள புதைச்சிக்கும் போது ஆஃப்டர் இயர்ஸ் நிறைய இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட அந்த போன்ஸ் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். பிகாஸ் இந்த போன்ஸ்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நமக்கு டீகம்போஸ் ஆகவே ஆகாது, ரொம்ப வருஷங்கள் இட் வில் டேக். ஏன்னா பிகாஸ் நீங்க நியூஸ்ல கூட லைக் சில கிரைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எப்பயோ கொலை பண்ணி புதைச்சிருப்பாங்க, பார்த்தா எலும்பு கூட வச்சு கண்டுபிடிச்சோம், டிஎன்ஏ சாம்பிள மேட்ச் பண்ணோம், இந்த மாதிரிலாம் சொல்லி போடுவாங்க. ஸோ போன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் டீகம்போஸ் ஆகும். ஈவன் த ஹேர் ஆல்சோ it will take a lot of time because நம்ம ஈஸியாக மேட்ச்லாம் பண்ண முடியும். ஸோ நம்ம ஈஸியாக ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், கார்ப்ஸ் இதெல்லாமே ஈஸியாக நமக்கு டீகம்போஸ் ஆயிரும். ஆனால் இதுவே லேட்டாக ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேராக இருக்கலாம், போன், செலுலோஸ், ஷைட்டன் இதெல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் டீகம்போசிஷன். சரி, இந்த மெக்கானிசம் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா there are like several steps. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் we'll see raw material for decomposition, fragmentation, catabolism, leaching, that is அப்புறம் humidification, mineralization and absorption by the plant. ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணா தெரிஞ்சிருக்கும், literally this decomposition mechanism வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ சைக்கிள். அப்படியே லைக் கீப் ஆன் போய்கிட்டே இருக்கும். அந்த வீல் நீங்க பார்த்து தெரிஞ்சிருக்கும், கீப் ஆன்ன்ற மாதிரி இந்த ப்ராசஸ்மே இட் லைக் கீப் ஆன் கனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்க ரா மெட்டீரியல் ஃபார் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா செனசென்ஸ், ஃப்ராக்மெண்டேஷன். இந்த கேட்டபாலிசம் லைக் கெமிஸ்ட்ரியில் ஈவன் பயாலஜி அனபாலிசம், கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்லி படிச்சோம். லைக் மெட்டபாலிசம் அப்படின்ற கான்செப்ட் கீழே இவங்க எல்லாமே வந்து வருவாங்க. அதையும் நம்ம பார்க்க போறோம். லீச்சிங், ஹியூமிஃபிகேஷன் இதான் நான் சொன்னேன். ஒரு ப்ராடக்ட் வந்து டீகம்போஸ் ஆயிடுச்சு நமக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர்ல ஒரு மண் லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். எந்த ஒரு நாத்தம் கெட்ட நாத்தம் எதுவுமே இருக்காது.
பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹியூமிஃபிகேஷன், ஹியூமஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். we have mineralization. அந்த அப்படியே நீங்க விட்டீங்கன்னா அந்த ஹியூமஸ் வந்து மினரல்ஸ் தான் வந்து கன்வெர்ட் சாயில் அப்படியே வந்து மக்கி போயிடும், ஊறி போயிடும். அப்படியே அந்த செடி வரும்போது என்ன ஆகும், செடி வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க வந்து வளர ஆரம்பிப்பாங்க. திரும்ப அந்த செடி என்ன ஆக போகுது, வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே செத்து போச்சு, அப்படியே அந்த இலைகளா உதிர்ந்து கீழே விடும்போது என்ன ஆகும், திரும்ப அடுத்த ஒரு டிகம்போசிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் த சைக்கிள். சரி, இப்போ நம்ம ஒன்னொன்னா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மெக்கானிசம் ஆஃப் டீகம்போசிஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன். சரியா? ஸோ ஃப்ராக்மெண்டேஷன். இந்த ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன? The breaking down of detritus into smaller particles by the detrivores. Detrivores நம்ம யாரை சொல்வோம்? பாக்டீரியா, ஃபங்கை, லைக் கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோபிக் ஆர்கான். ஈவன் the earthworm can also be considered as a detrivore because இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க? They will be helping in the process of decomposition. சரியா? So இப்போ இந்த fragmentation அர்த்தம் I am going to break down the detritus part. எது இப்போ let's imagine dry leaves எடுத்துக்கன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மரத்துல டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மரத்துல இருந்து விழக்கூடிய இலைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ அந்த இலைகள் தான் எனக்கு யாரா இருப்பா? டெட்ரியஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ அது என்ன ஆகும், நான் வந்து ஐ எம் கோயிங் டு பிரேக் டவுன் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். இது யார் பண்ணுவா? எனக்கு டெட்ரிவோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா இருக்கலாம், ஃபங்கையா இருக்கலாம், அண்ட் ஆஸ் யூ நோ எர்த்வர்ம், இவங்க எல்லாமே பிரேக் டவுன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு பேர் நான் என்ன சொல்லுவேன்? I'll be calling them as fragmentation. So this is going to be my first step of the mechanism of decomposition. Second step நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call them as catabolism. சரி, இப்போ இந்த கேட்டபாலிசம் நடக்க போகுது. இந்த டீகம்போஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க டீகம்போஸ் எப்படி பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஆக்ஷன் நடக்கும்போது சம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்சைம்ஸ், ஒரு கைண்ட் ஆஃப் என்சைம் வந்து they will be producing எங்க in their surroundings. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா this helps to break down the complex organic and inorganic compounds into simpler ones. ஏன்னா எனக்கு பெருசா இருக்கு, ஸோ இந்த பெருசா இருக்கிறத நான் சின்னதா எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? with the help of some enzymes, extracellular enzymes. இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட decomposers. as you are seeing here, இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? இந்த ப்ராசஸ்க்கு பேர் நான் என்ன சொல்வேன்? கேட்டபாலிசம். ஸோ விச் மீன்ஸ் நான் அனபாலிசம்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் எனக்கு ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஐ கால் தம் as அனபாலிசம். அப்போ கேட்டபாலிசம்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். பயாலஜில படிச்சிருப்போம், ஐ திங்க் கெமிஸ்ட்ரியில கூட படிச்சிருப்பீங்க. இதுவே நீங்க வந்து பெரிய மாலிக்யூல் வந்து குட்டி குட்டி மாலிக்யூல்ஸா பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதை we call them as catabolism. ஸோ இங்க நம்மளுக்கு என்ன நடக்குது? எனக்கு பெருசா இருக்கிற ஒரு மாலிக்யூல சில என்சைம் ஆக்ஷன்ஸை வச்சு ஐ எம் கோயிங் டு பிரேக் டவுன் இன்டு smaller particles. இதுக்கு பேர் நான் என்ன சொல்லுவேன்? we call them as the catabolism. இதுல நம்ம எனக்கு breakdown of organic and inorganic into simpler ones. The third stage என்னன்னு பார்த்தீங்கன்னா it is called as leaching or elevation. Sorry, third step. Yes. So இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா the movement of the decomposed water soluble and the organic, that is inorganic compounds from the surface to the lower of the soil or the lower layer of the soil or carrying away of the same water is called as leaching. சரி, லீச் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், அட்டைப்பூச்சின்னு எடுத்துக்கலாம். லீச் என்ன பண்ணும்? அப்படியே வந்து ஒட்டிட்டு ஃபுல்லா ரத்தத்தை வந்து உறிஞ்சி எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், கரெக்டா? ஸோ இதுல வந்து பார்த்தா லீச்சிங் அப்படின்னு சொல்றது லைக் வாட்டர் சாலியபிளா இருக்கலாம், இல்லாட்டி லைக் வாட்டர் சாலியபிளா ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக். எதுவுமே நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா there will be some movement. எங்க இருந்து? சர்ஃபேஸ் லேயர்ல இருந்து ஆர் லைக் டு கேரிங், எங்க கேரி பண்றோம்? away from the same water, which means compounds from the surface to the lower layer of the soil, topmost layer to the lower layer of the soil க்கு நான் அப்புறம் ஊறி போக ஆரம்பிக்கும். சிம்பிளா சொல்லலாம் they are getting sucked up அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். by or carried away by the water. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்? leaching. The fourth stage என்ன சொல்வோம்னா the process by which the simplified detritus is changed into dark colored. ஸோ amorphous. இதான் நம்ம சொன்ன ஒரு மண்ணு மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதுதான் வந்து நம்மளோட ஃபோர்த் ஸ்டேஜ். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நான் என்ன பண்றேன்? ஐ எம் இன்வால்விங் த டெட்ரிவோர்ஸ். யார்? இந்த ஃபங்கை, பாக்டீரியா எல்லாமே இன்வால்வ் ஆகுறாங்க. இன்வால்வ் ஆயிட்டு செகண்ட் ஸ்டேஜ் நான் என்ன பண்றேன்? இன்வால்வ் ஆகும்போது they are just creating some enzyme. அந்த என்சைம் என்ன பண்ண போகுது? எனக்கு வந்து பெருசா இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாமே ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி குட்டி குட்டி சிம்பிளர் ஃபார்ம்ஸா எனக்கு வந்து மாத்த போகுது. தட் இஸ் கோயிங் டு பி செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆக போகுது? லைக் the movement of decomposed, எது? இந்த வாட்டர் சாலியபிள் ஆர்கானிக்கா இருக்கலாம், இன்ஆர்கானிக்ல டாப் மோஸ்ட் லேயர்ல இருந்து to the lower லேயருக்கு they will get sucked up. இந்த ப்ராசஸ்க்கு பேர் நான் என்ன சொல்லுவேன்? லீச்சிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா the process by which the simplified detritus. யோசிச்சு பாருங்களேன், எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பொருள் எடுத்துக்கலாம், இல்ல இதுவே நீங்க ஒரு லீஃபா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு
வெஜிடபிள் பீலா கூட இருக்கட்டுமே, அது வந்து அழுகி போகுது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தண்ணி மாதிரி மெட்டீரியல் கண்டிப்பா சுரக்கும். தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். சிம்பிளா சொல்ல போனா அந்த தண்ணி என்ன ஆகும், சாயில் நிக்காது. கண்டிப்பா இட் வில் கெட் அப்சார்ப்ட் இன் த லைக் லேயர்ஸ் கூட அப்சர்வ் ஆக ஆரம்பிப்பாங்க. கரெக்டா? அது நம்ம லீச்சிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, அப்ப தண்ணியெல்லாம் வத்தி போச்சு, கடைசியா மிச்சம் சக்கை மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது என்ன அவங்க நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வாசனை எல்லாமே நாத்தம் எல்லாமே போயிட்டு ஒரு மண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு டார்க் கலர்டு ஸ்ட்ரக்சர், ஒரு மெட்டீரியல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். சப்ஸ்டன்ஸ், அமார்பஸ் சப்ஸ்டன்ஸ். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம், we call them as humus. That is going to be my fourth stage. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா it is the mineralization. That is my fifth stage. ஸோ என்ன ஆகும், எனக்கு அந்த மண்ணு ஸ்ட்ரக்சர் இருக்கு. கரெக்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து they will be involved in the process. எதுக்கு? for the release of inorganic nutrients from the humus of the soil. ஸோ எனக்கு என்ன ஆகுறாங்க, ஹியூமஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஃபார்ம் ஆன ஹியூமஸ் வந்து எனக்கு யார் வெளியே வரா, சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கெட்டிங் இன்வால்வ். எதுக்கு? டு ரிலீஸ் ஆஃப் சம் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் நான் என்ன சொல்லுவேன், மினரலைசேஷன். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா the last stage வந்து it's going to be the like எப்படி சொல்றது, இதோட வந்து பாத்தீங்கன்னா my mechanism of decomposition is done. so next வந்து பாத்தீங்கன்னா what are the like factors. so இந்த detrification or else like decomposition எடுத்துக்கலாமே, இந்த process வந்து it is affected by factors. என்னென்ன factors அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா like temperature, soil, even temperature also very plays an important. யோசிச்சு பண்ண ரொம்ப வெயிலா இருந்ததுன்னா நமக்கு decomposition process வந்து like take some time. இதுவே கொஞ்சம் நல்ல ஈரத்தன்மையோட அந்த மழை மாதிரி இருக்கிற ரொம்ப தண்ணி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா எப்படி சொல்லலாம், சீக்கிரம் ரொம்ப சூப்பரா வந்து லைக் வெரி ஹாப்பி. ஆக்சுவலி நமக்கு அதுவே வந்து டைம் எடுக்கும், பட் சீக்கிரம் அழுகி போகவே ரொம்ப சீக்கிரமாவே ஆரம்பிக்கும் நமக்கு. So temperature, soil moisture, pH, oxygen, chemical quality of the detritus எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they will be helping in the process of decomposition. வந்து பாத்தீங்கன்னா சொல்லலையா, நமக்கு தண்ணியில ஊறிட்டே இருந்ததுன்னா decomposition ஸ்டார்ட் ஆயிடும். இதே வந்து காஞ்சி இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பட் ஈரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஃபாஸ்டாவே அந்த ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா the mechanism of decomposition பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். fragmentation பார்த்தோம், we saw what is catabolism. leaching பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, எனக்கு அந்த மேல இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ள உறிஞ்சி கீழே போயிடுது. அண்ட் மேலோட்டமா இருக்க அந்த மண்ணு மட்டும் என்ன ஆக போறாங்க, அட்லாஸ்ட் அதுல இருக்கிற சம் மைக்ரோஆர்கானிசம் will be like releasing nutrients ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. we call them mineralization. அப்புறம் மினரலைசேஷன் என்ன ஆகுது, எனக்கு சாயிலே அப்படியே பதிஞ்சு போயிடுது. அது நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அடுத்து அது மேல வந்து ஒரு செடி வந்து வளர ஆரம்பிக்குது. அந்த செடி நியூட்ரியன்ஸ் எல்லாமே எடுத்து வளர்றாங்க, திரும்ப அதுல இருந்து இலை விடும். அதுக்கப்புறம் fragmentation process will continue. so இந்த ப்ராசஸ், இந்த சைக்கிள் வந்து they will be keep on continuing. இதுதான் வந்து we call them as the mechanism of decomposition. சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சைக்கிள்ஸ். ஸோ சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மெயினா இந்த டாபிக்ல கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது வந்து ரெண்டு விதமான சைக்கிள் வந்து பார்ப்போம். ஒன் இஸ் லைக் இந்த பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் வில் பி சீயிங் அபவுட் டூ சைக்கிள்ஸ். ஒன் இஸ் தி பாஸ்பரஸ் சைக்கிள், another one is going to be the carbon cycle. ஸோ ரெண்டுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ for let's see what is this biogeochemical cycle. So which means circulation of nutrients within the ecosystem or the biosphere. சரியா? which is we call them as biogeochemical cycle. சிம்பிளா சொல்றேன் பாருங்க, circulation of what, nutrients within the ecosystem இருக்கலாம் or within the biosphere. பயோஸ்பியர் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய லேயர்ஸ் இருக்கும், பயோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், நிறைய லேயர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நியூட்ரியன் சைக்கிளிங் வந்து இட் கேன் ஹேப்பன் பிட்வீன் த பயோஸ்பியர் ஈகோசிஸ்டம்குள்ள கூட இருக்கலாம். இந்த சைக்கிள் பேர் நம்ம என்ன சொல்றோம், பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். அண்ட் ஆல்சோ கால்ட் as what, cycling of material. ஸோ cycling of material can also be called as what, பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான சைக்கிள் நான் வந்து பிரிக்கலாம். One is can be called as gaseous cycle. The another one is called as what, sedimentary cycle. So gaseous cycle na enna, it includes both atmospheric oxygen, carbon as well as the nitrogen cycle. மூணுமே இதுல நம்ம gaseous அப்படின்றதுல நம்ம இன்வால்வ் பண்ணியிருப்போம். Whereas when we talk about the sedimentary cycle வந்து பாத்தீங்கன்னா phosphorus இருக்கலாம், sulfur இருக்கலாம், and even calcium. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம ஏர்த்ல வந்து செடிமெண்ட்ஸா வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது நம்ம கேஷஸா இருக்கட்டும் இல்லாட்டி செடிமெண்ட்ரியா இருக்கட்டும், இது நம்ம மெயினா வந்து ரெண்டு விதமான சைக்கிள்ஸ்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Now let us start with the carbon cycle. சரி, கார்பன் நம்ம டெய்லி யூஸ் பண்ற விஷயங்கள்ல இருந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு ஆக்சுவலி வந்து வெளியே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல், யூசேஜ் ஆஃப் கோல், நம்ம அதுல இருந்து பார்த்தா வரக்கூடிய கார்பனா, அல்லது பைக்ல இருந்து வரக்கூடிய புகை, அதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பனா இருக்கலாம். அப்படியும் இல்லாட்டி போட்டோசிந்தசிஸ் மெயினா அந்த ப்ராசஸ்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ப்ராசஸ் மூலமா நமக்கு வந்து கார்பன் ரிலீஸ் ஆகாது. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து எக்ஸைல் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு,
அதை யார் எடுத்துக்கிறா photosynthesis process மூலமா இட் getting converted. ஸோ நம்மளே பார்த்தா லைக் we are also one of the equipment for releasing this carbon எடுத்துக்கலாமே. அப்புறம் பார்த்தா even the dead organic matters also will be like releasing some amount of carbon. Factories இருந்து வரக்கூடிய amount of carbon, even like எங்கெங்கெல்லாம் போக, for example இந்த volcanic eruption அப்படின்னு சொல்லலாம், vehicles இருந்து வரக்கூடிய புகையில இருந்து வரது சொல்லலாம். ஃபேக்டரிஸ் நம்ம பார்த்தோம், நம்ம எரிக்கிறோம், ஈவன் டெட் பாடிஸ் நம்ம எரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுல கூட சம் அமௌண்ட் ஆஃப் புகை வந்து வரும், அதுலயுமே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் இஸ் பீங் ரிலீஸ். ஃபாரஸ்ட் ஃபயர் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் லைக் சோர்சஸ், எங்கேருந்து கார்பன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ ஒரு நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி லெட் அஸ் ஹேவ் இந்த டயக்ராமோட ஒரு குவிக் இதை வந்து பார்க்கலாம். நல்லா பாருங்க, எனக்கு ஃபேக்டரி there is a combustion, can you see ஃபேக்டரி வரக்கூடிய புகை வருது, and if you look at here எனக்கு என்ன அது டெட் ஆர்கானிக் மேட்டர், I'm getting some carbon. And next வந்து பாத்தீங்கன்னா transport, then what else we have, respiration, and we have volcanic eruption. இது மூலமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா huge amount of carbon is being released. So இந்த fossil fuel literally வந்து பாத்தீங்கன்னா இந்த fossil fuels நம்ம யூஸ் பண்ண like peat, coal, oil, gas இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு என்ன ஆகுது, huge amount of carbon is being evolved. சரி, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கார்பன் சைக்கிள்குள்ள போலாம். ஸோ சிம்பிளா சொல்ல போனா அந்த கார்பன் சைக்கிள் என்னன்னா சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் பிட்வீன் தி ஆர்கானிசம்ஸ் அண்ட் தி என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் தி கார்பன் சைக்கிள். இப்போ நான் சொல்றது எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் அகெயின் இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸ் எடுத்துக்கலாமே, நான் வந்து எக்ஸைல் பண்றேன், சாரி இன்ஹேல் பண்ற ஆக்சிஜனுமே எக்ஸைல் பண்ற கார்பன் டை ஆக்சைடுமே இருக்கட்டுமே, அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆக போகுது, அதே வந்து பிளான்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க, ரைட்? ஸோ அந்த இப்போ எனக்கு என்ன ஆகுது, தேர் இஸ் லைக் ஒன் கனெக்ஷன், எங்க எனக்கு நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை பிளான்ஸ் ஆர் பீங் டேக்கன். ஸோ த சர்க்குலேஷனுக்கு ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, ஸோ என்விரான்மெண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்க ஆரம்பிக்குது. ஸோ த சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் பிட்வீன் தி ஆர்கானிசம்ஸ் அண்ட் தென் என்விரான்மெண்ட் வி கால் them as what, carbon cycle. So the cycle of carbon between the organisms and the atmosphere is a consequence of what, two reciprocal process of photosynthesis and respiration. Obviously இப்ப நான் சொன்னலையா, I'm inhaling oxygen, giving out carbon dioxide, respiration process. அதே நமக்கு யார் தூக்கி சாப்பிடுறா கார்பன் டை ஆக்சைடு, photosynthesis process வந்து மூலமா their plants are being taken, right? So again there is like ஒரு reciprocal factor, like ஒரு interaction நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நடக்குது. The releasing of carbon in the atmosphere increases due to the burning of fossil. நம்ம பார்த்தோம் எது மூலமா கார்பன் ரிலீஸ் ஆகுது, fossil fuels யூஸ் பண்ண, லைக் வண்டியில இருந்து பெட்ரோல் யூஸ் பண்றோமா, டீசல் யூஸ் பண்றோமா, ஃபேக்டரிஸ் இருந்து வரக்கூடிய புகை, ஃபாரஸ்ட் ஃபயர், வால்கனிக் எரப்ஷன், இதுவே ஒரு ப்ராடக்ட் வந்து இல்ல ஒரு ஆர்கான் செத்து போகும்போது டீகம்போஸ் ஆகுதா, அதுல வரக்கூடிய கார்பன்மே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் இஸ் பீங் ரிலீஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் ஹவு த கார்பன் இஸ் கெட்டிங் ரிலீஸ். இதுதான் வந்து லிட்டரலி யார் கார்பன் சைக்கிள். சரியா? இப்போ கார்பன் சைக்கிள் நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு ஐடியா. We shall have a look here. Yes, let us start from here. Okay. photosynthesis. சரி, இப்போ இதுல பாருங்க, டெட் ஆர்கானிக் மேட்டர் வந்து இமேஜின் ஒரு ஆர்கானிசம் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த ஆர்கானிசம் இறந்து போச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், a huge amount of carbon is being released அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரிலீஸ் பண்ற கார்பன் என்ன ஆகுது, இட் இஸ் இன்டேக்கன். யார் எடுத்துக்கிறா, photosynthesis process மூலமா இட் இஸ் being taken back, or else like atmospheric carbon dioxide என்ன ஆகுது, photosynthesis process மூலமா it is being taken. அதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், அகைன் we are being survive. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா there is like a relation. நான் சொன்ன மாதிரி லைக் நம்ம ஃபோட்டோஸ்க்கோ சரி, இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்குமே சரி, அப்படியோ இல்லாட்டி டீகம்போசிஷன் ப்ராசஸ், இது எல்லாத்துலேயுமே எனக்கு யார் இன்வால்வ் ஆயிருப்பான்னு பார்த்தீங்கன்னா மை கார்பன் டை ஆக்சைடு இஸ் கோயிங் டு கெட் ரிலீஸ். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு நம்ம சின்ன சைக்கிள் தான் பார்க்குறோம். லெட்ஸ் டேக் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மான் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? மான் வந்து என்ன ஆகுது, தே ஆர் ஆல்சோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் ஹேப்பனிங். அதுல இருந்து எனக்கு என்ன ஆகுது, அட்மாஸ்பியர்ல வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து இட் இஸ் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். சரி, அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, டெட் ஆர்கானிக் மாதிரி செத்து போறாங்க, கார்பன் டை ஆக்சைடு இஸ் பீயிங் ரிலீஸ்ட். அந்த கார்பன் டை ஆக்சைடு யார் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறா, பிளான்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா. சரி, அப்போ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பார்த்திருப்போம், அந்த பிளான்ஸே வந்து இறந்து போச்சுன்னா லீஃப் வந்து என்ன ஆகும், they will get fall off, இறந்து போது எடுத்துக்கலாம். அந்த லீஃப்ல இருந்து பார்த்தா டீகம்போஸ் ஆகும்போது கூட what will happen, a huge amount of carbon is also getting released. அது மட்டும் இல்லாம இந்த usage of fossil fuels யார் யூஸ் பண்றா, factories, again we are getting huge amount of carbon dioxide getting accumulated in the atmosphere. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி லைக் அ சைக்கிள் மாதிரி தான். நம்ம யூஸ் பண்றத போது திரும்ப அது இன்னொரு ஆர்கானிசம் யூஸ் பண்ணுது, அந்த ஆர்கானிசமே இறந்து போச்சுன்னா திரும்ப என்ன ஆகுது, சாயில் எடுத்துக்கும், திரும்ப சாயில இருந்து திரும்ப வெளியே வரும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் அ சைக்கிள்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் சைக்கிள். ஸோ ஃபாஸ்பரஸ் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ லுக் அட் திஸ் டயக்ராம். எனக்கு வந்து P0 அப்படின்றது ஆர்கானிக் ஃபாஸ்பேட்ஸ், P1 அப்படின்றது இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட். ஸோ P0 வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டஸ்ட்ரியல்ல இருந்து நம்மளுக்கு வரக்கூடியது. இது என்ன ஆகுது, அப்படியே ஒரு பக்கத்துல இருக்க ஒரு குளம் குட்டையில போய் கலக்குது அப்படின்னு சொல்லி இன்ஆர்கானிக் வந்து கலக்குது. ஸோ அகெயின் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இங்க இருக்கிற பாக்டீரியாஸ் ஆர் ஃபிஷஸ் ஆர் கெட்டிங் யூட்டிலைஸ். அப்படியும் இல்லாட்டி லுக் அட் ஹியர், எனக்கு டெட் ஆர்கானிக் மேட்டர் இஸ் பீங் டீகம்போஸ்ட், மினரலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. திரும்ப என்ன, சாயிலுக்கு வராங்க, ஒரு ட்ரீ வந்து வளருது, அந்த ட்ரீயை வந்து யார் சாப்பிட்றா, ஒரு அனிமல்ஸ் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு குட்டி சைக்கிள் மாதிரி எனக்கு வந்து இன்னொரு இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அகெயின் எனக்கு இந்த செடிமெண்ட் ப்ராசஸ் மூலமா என்ன ஆகுறாங்க, ராக்ஸ்ல வந்து they are getting settled up. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது என்ன, செடியில திரும்ப அது எல்லாமே they will get accumulate. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். they will keep on cycling. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபாஸ்பரஸ் சைக்கிள். சரி, ஸோ ஃபாஸ்பரஸ் சைக்கிள் நடக்க போகுது, the phosphorus that is being released from these deposits by weathering process. weathering like காலப்போக்கில் they will keep on depositing. ஸோ இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா it circulates in the lithosphere as well as hydrosphere. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் நம்ம என்ன பார்த்தோம், ஒன்னு இந்த பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் வந்து ஒன்னு லைக் within the ecosystem or else like in the next layer நம்ம பயோஸ்பியர்ல வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். கரெக்டா, if you remember. 1 minute. Yes, biosphere பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். The cycling of the nutrients within the ecosystem and the biosphere தான் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், is called as the biogeochemical cycle. இப்போ இந்த phosphorusல வந்து பாருங்க, so which means it getting circulated in the lithosphere as well as the hydrosphere layer வரைக்குமே they keep on circulating. So the producers என்ன பண்றாங்க, they absorb phosphorus in the form of phosphate ions. So நார்மலா பாருங்க producer levelல, producer நம்ம யாரை சொல்றோம், மைக்ரோ ஆர்கானிசமா இருக்கலாம், as I told you earlier, or else it can be trees இந்த ஃபார்ம்ல கூட இருக்கலாம். The producers first என்ன பண்ண போறாங்கன்னா they are going to absorb phosphorus in the form of phosphate ions மட்டும்தான் they will get absorbed. இதுக்கப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா the producers absorb பண்ணிக்கிறது ஒரு ட்ராபிக் லெவலுக்குமே அந்த ஃபுட் செயின்ல இருக்க ட்ராபிக் will keep on getting transfer ஆகிக்கிட்டே இருப்பாங்க. எது மூலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா through the food மூலமா, because அதை சாப்பிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரீஸ் எடுத்துக்கலாமே, ட்ரீஸ் ப்ரொடியூசர் லெவலில் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ட்ரீயை வந்து யார் சாப்பிட போறா, மான் சாப்பிட போகுது. அந்த மானை வந்து யார் சாப்பிடுவா, லைக் ஒரு அனிமல் சப்ளைன் சாப்பிட்டு வச்சுக்கலாம். ஸோ அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வ் பண்ண ஃபாஸ்பேட் லைக் ஒரு ட்ராபிக் லெவலுக்குமே மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபுட். ஸோ ஒரு ஆர்கானிசம் அப்படி இறந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், they will get obviously degrade லைக் மக்கி போயிடும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். degrade by the action of decomposers. as we saw, the phosphorus is released back into the lithosphere and hydrosphere to maintain the cycle. So literally பாருங்களேன், ஒரு சின்ன விஷயம், சாயில இருந்து எடுத்துக்கலாமே, அந்த ட்ரீஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, அந்த ட்ரீஸை சாப்பிடக்கூடிய ஒரு அனிமல், சரியா, அந்த அனிமல்ல சாப்பிடக்கூடிய இன்னொரு அனிமல் A1 சொல்லி எடுத்துக்கலாம். அதுவே இந்த அனிமல் வந்து செத்து போச்சு, டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். டீகம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, சாயில வந்து அப்படியே வந்து பதிஞ்சு மக்கி போயிடும். அது மக்கி போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து இன்னொரு ட்ரீ வந்து வளர ஆரம்பிக்கும். அப்படியே திரும்ப என்ன, அந்த ட்ரீக்குள்ள வந்து போகுது, அந்த ட்ரீ திரும்ப இன்னொரு அனிமல் சாப்பிடுறது. இந்த மாதிரி நம்மளோட சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நார்மலா ஒரு அனிமல் வந்து இறந்து போய் டீகம்போஸ் ஆக போகும்போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து அகெயின் இஸ் பீங் ரிலீஸ் பேக் இன்டு வாட், லித்தோஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர் லேயர்ஸ். எதுக்குன்னா நம்மளோட இந்த பாஸ்பரஸ் சைக்கிள் வந்து they will be keeping on continuing. சரியா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இதோட நம்மளுக்கு இந்த கார்பன் சைக்கிள் அண்ட் பாஸ்பரஸ் பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ் இஸ் டன். இப்போ நம்ம பார்க்க போறது யாருன்னா ஈகோசிஸ்டம். சரி, ஈகோசிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த டாபிக்கோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், லைக் இன்டராக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா எப்படி நம்ம என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய பயோட்டிக் ஃபேக்டர்ஸுக்கும் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் தான் என்ன சொல்லுவேன், ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஈகோசிஸ்டமோட 2 டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கேன் பி நேச்சுரல் ஈகோசிஸ்டம், another one is going to be artificial or man-made ecosystem. சரி, இந்த நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரல் ஈகோசிஸ்டம்ல வந்து லைக் எந்த ஒரு ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸுமே வந்து லிட்டரலி எதுவுமே வந்து இருக்காது. ஆனால் இதுவே வந்து ஆர்டிஃபிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேன்மேட் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இருக்கும். சரி, இப்போ நார்மலா வந்து எடுத்துக்கலாமே, இப்போ நேச்சுரல் ஈகோசிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து பாண்ட்ஸ், ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். நேச்சுரலாவே ஒரு இடத்துல ஈகோசிஸ்டம், பிகாஸ் இடத்துல பாத்தீங்கன்னா பாண்ட், ரிவர்லாம் எடுத்துக்கலாம். யார் இருப்பா, லைக் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸும் இருப்பாங்க, பயோட்டிக் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பயோட்டிக் நான் சொல்லும் போது அதுல இருக்க மீன்கள்லாம் எடுத்துக்கலாம், மீன்கள் இருக்கிற ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ் அண்ட் ஜூ பிளாங்க்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இதுவே நான் ஏபயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணு, கல், ஆக்சிஜன், லைட் எல்லாமே ஏபயோட்டிக் ஃபேக்டர் தான் வரும். இப்போ ரெண்டுக்குள்ளேயுமே இன்ட்ராக்ஷன் நேச்சுரலாவே இட் இஸ் பீங் ஃபார்ம் த்ரூ நேச்சுரல் ஈகோசிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லலாம். இதுவே நான் ஆர்டிஃபிஷியல் மேன்மேடுக்கு வந்து பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் எடுத்துக்கலாம், அக்வேரியம்.
we form. அக்வாரியம் நம்ம தான் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண தேவையான அளவுக்கு எல்லாமே நம்ம வைக்கிறோம். யார் யார் இருக்குன்னு எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் ஈகோசிஸ்டம் கீழே இது வந்து நம்ம கொண்டு வரலாம். சரி, இப்போ நேச்சுரல் ஈகோசிஸ்டம் அதான் நம்ம கொடுத்துருக்கேன். ஈகோசிஸ்டம் கேன் பி கிளாஸ் இன் 2 different types, நேச்சுரல் ஈகோசிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் ஈகோசிஸ்டம். ஸோ இந்த நேச்சுரல் ஈகோசிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யார் யார் இருப்பா, வித் ஆர் வித்வுட் தி ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஆர்டிஃபிஷியல் வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா டோட்டல் இஸ் கம்ப்ளீட்லி மெயின் பை த மேன். எக்ஸாம்பிள் ரைஸ் ஃபீல்ட், மேஸ் ஃபீல்ட், ஈவன் நான் சொன்ன மாதிரி aquarium is also பக்காவான example for this artificial ecosystem. சரி, இப்போ நேச்சுரல் ecosystem வந்து பாத்தீங்கன்னா I can classify it 2 different types. ஒன்னு வந்து terrestrial ecosystem, another one is the aquatic ecosystem. நான் கொடுத்த எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் வந்து பாத்தீங்கன்னா it was an aquatic because தண்ணி சம்பந்தப்பட்டதுனால aquatic ecosystem கிட்ட வரும். சரி, இப்போ இதுவே terrestrial ecosystem, land ecosystemல யார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா forest ecosystem, grassland ecosystem and the desert ecosystem. So aquatic ecosystemல வந்து it's also called as the open water அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். terrestrial பொறுத்து grassland, forest இதெல்லாமே வந்து terrestrial ecosystem கீழே எனக்கு வந்து உள்ள வந்துருவாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த aquatic ecosystem again I can classify 2 different types. One is going to be freshwater ecosystem, another one is going to be the marine water ecosystem. சரி, ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது யார் எடுத்துக்கலாம், லைக் நல்லா குடிக்கிற வாட்டர் ரிசோர்ஸ் லைக் ரிவர், பாண்ட்ஸ், லேக்ஸ் இதெல்லாமே வந்து they will be coming under the fresh water ecosystem. இது மரைன் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு வந்து ஃபுல்லா யார் யார் இருப்பா, இந்த அப்படி சொல்றது லைக் தேங்கினி. ஆக்சுவலி சொல்ல போனா எனக்கு மெரைன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டாலே வந்து இந்த உப்பு தண்ணில இருக்கக்கூடிய எப்படி சொல்றது கடல் சார்ந்தது தான் நான் மெரைன் அப்படின்னு நான் சொல்வேன். சரியா? ஸோ இப்போ இந்த அக்வாட்டிக் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு வந்து லைக் நான் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒன்னு எனக்கு ஓடுற நதியாகவும் இருக்கலாம், அப்படிலாட்டி தேங்கி நிற்கிற இந்த குளம் குட்டை இப்படி கூட எனக்கு வந்து நான் பிரிக்க முடியும். ஸோ ஒன் இஸ் கோயிங் டு பி லைக் lolic, another one is going to be lotic, other is going to be called as a lentic. So பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரன்னிங் வாட்டர் பாடிஸ், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் வாட்டர் பாடிஸ் லென்டிக் கீழே வந்து வந்துடும். ஸ்டாண்டிங் வாட்டர் நான் சொன்ன மாதிரி ஸ்டாக்னேட் ஆயிருப்பாங்க இல்லையா, லைக் குளம் குட்டை இதெல்லாம் வந்துடும். இதுவே வந்து ஃப்ளோயிங் வாட்டர்ஸ் எல்லாமே they will be coming under the another category. மெரைன் அப்படின்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு யார் இருப்பா, இந்த கடல் சார்ந்த விஷயங்கள் தான் எனக்கு எல்லாமே. இந்த சீஸ், ஓஷன்ஸ் இது எல்லாமே வந்து மெரைன் ஈகோசிஸ்டம் கீழே எனக்கு வந்து வந்துடும். ஈவன் the brackish water also வந்து பாத்தீங்கன்னா can be considered under the marine, because brackish waterனா என்ன அர்த்தம், நமக்கு இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸும் கடல் தனிமே கலக்கிற இடம் வந்து we call them as brackish water. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா that water is not applicable to be consumed, நம்ம குடிக்க முடியாது, பிகாஸ் ரொம்ப அது உப்பு தன்மையா ரொம்ப வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா பாண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ பாண்ட் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் லைக் ஸ்டாக்னேட் ஃபார்ம்ல தான் நமக்கு வந்து இருக்கும். இது லைக் ஓடிக்கிட்டே இருக்காது, ஒரு தேங்கி நிக்கிற ஒரு சிஸ்டம். சரியா? ஸோ இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம்ல யார் யாரை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் I'll be having my producers, consumers, decomposers, அது மட்டும் இல்லாம எனக்கு இனிஷியல் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த abiotic components. So the abiotic components as you all know யார் யாரு, இந்த மட்டு, தண்ணி, ஈவன் அந்த வாட்டர் கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட் எல்லாமே எனக்கு வந்து இந்த abiotic components கீழே வந்து வந்துடுறாங்க. apart from these எனக்கு யார் யார் இருப்பா, I'll be having my producer level. producer சொல்லும்போது I can talk about the plants that is being present, aquatic plants that is being present. Consumer வந்து பாத்தீங்கன்னா as you all know fishes எல்லாமே. இந்த fishesல வந்து பாத்தீங்கன்னா like size variety really differentiating. Small type size fishes, big size fishes எல்லாமே எனக்கு consumer levelல வந்து மாறிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் I'll be having what? decomposersமே எனக்கு வந்து இதில் இருப்பாங்க. ஸோ பாண்ட் ஈகோசிஸ்டம்ல எனக்கு இவங்க எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, ஸோ அ கிளாசிக்கல் அண்ட் வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் தி பாண்ட் ஈகோசிஸ்டம் யாருன்னா அக்வாட்டிக், ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் நான் சொன்ன மாதிரி லென்டிக் டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸ் எல்லாமே எனக்கு யார் கீழே வருவானா இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் கீழே வந்து வந்துருவாங்க. ஸோ இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செல்ஃப் சஸ்டெய்னிங் அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டரி ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம், விச் மீன்ஸ் அவங்க ஒரு சின்ன இடத்துல தேங்கி இருந்தாலுமே வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு குட்டி வேர்ல்ட் வந்து they'll be forming. Abiotic factors, biotic எல்லாமே ஒன்னா சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்டராக்ஷன் பண்ணி ஒரு குட்டி வேர்ல்ட், செல்ஃப் சஸ்டைனிங் வேர்ல்டு வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. which means a complex interaction between the biotic as well as the abiotic components. because நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எனக்கு போத் லிவிங்கும் இருக்கும், நான் லிவிங் திங்ஸ்மே இருக்கும். அவங்களுக்குள்ளே ஒரு இன்டராக்ஷன் வச்சு ஒரு குட்டி வேர்ல்ட் ஃபார்ம் பண்ணிட்டு they will be surviving. This is all about my pond ecosystem. சரி, இப்போ நம்ம இந்த பாண்ட் ஈகோசிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தரை பத்தி பார்க்கலாம். லைக் ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ் எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, இப்போ இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம்ல நான் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒன்று எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் இருப்பாங்க. ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் பிளான்ஸ் எடுத்துக்கலாம். ஜூ பிளாங்டான்ஸ் அனிமல்ஸ் கூட வந்து பிரசென்ட் இருப்பாங்க. ஸோ ஃபைட்டோ பிளாங்டான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஐ ஹவ் கிவன் லைக் ஆஸ்லாட்டோரியா, அனபெனா, கிளாமிடோமோனா, டயாட்டம்ஸ், வால்வாக்ஸ், யுடாரினா
and pandron இதெல்லாமே லைக் பார்த்தீங்கன்னா this is the structure of a chlamydomonas actually. இதில் வந்து பார்த்தீங்கன்னா what is present in our phytoplanktons அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா we have given for algae. ஸோ ஆல்கேல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யுலாத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா அண்ட் வி ஹாவ் லைக் கிளாடோஃபோரா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே லைக் பாண்ட்ல இருக்கக்கூடிய சில ஆல்கே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ சீல தெளிவாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஆல்கே வந்து எப்படி இருக்கும். பட் லீவ் அதை வந்து லைக் ஹைட்ரலா திஸ் டக்டிலா இருக்கும். பட் ஸ்டில் மைக்ரோ ஆர்கன் அப்படின்னு சொல்லி எடுத்தும்போது பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் ஃபார் திஸ் ஆல்கே வெரைட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ஸ். ஸோ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் என்ன நான் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் லெவலில் வந்து எனக்கு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எனக்கு யார் யார் இருப்பா, எனக்கு வந்து பிளான்ஸ் லைக் ஃப்ளோட் அக்வாட்டிக் பிளான்ஸ் ஃப்ளோட்டிங் அக்வாட்டிக் பிளான்ஸ் ப்ரொடியூசர்ல வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆல் த பிளான்ஸ் வில் பி லிட்டரலி ஃப்ளோட்டிங். வந்து பார்த்தீங்கன்னா அடியில் சாயிலில் வந்து ரூட்டடாகவும் இருப்பாங்க. சில வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் இருக்கும் பட் ஸ்டில் தே வில் நாட் பி ஹேவிங் எனி கான்டாக்ட் வித். இதெல்லாம் நம்ம போன டாபிக்லேயே வந்து பார்த்துருப்போம். டோட்டலி வந்து லீஃப் அண்ட் ஃப்ளவர் எவ்ரி திங் வில் பி ஆன் த டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி வாட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி எவ்ரி திங் வில் பி அண்டர் த சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் பிளான்ஸ்குள்ள இருக்கக்கூடிய சில வந்து கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, இப்போ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ்குள்ள கேட்டகரிஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we have Azolla, Salvia, Pistia, Wolffia and Eichhornia. So the examples வந்து literally I have given எல்லாமே இந்த Eichhornia kind of structure. And Wolffia வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இவங்களை பத்தி நிறைய பார்த்திருப்போம். It is the smallest flowering plant actually. Wolffia ரொம்ப இருக்கிறது world smallest. லைக் ஒரு கையில ஒரு சக்கரை எடுத்தீங்கன்னா அது ஒரு சின்ன கிரெயினோட சைஸ் அளவுக்கு தான் வந்து this Wolffia itself will be there. இது எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ஃப்ளோட்டிங் லெவல் கேட்டகரியில இருக்கக்கூடிய சில ப்ரொடியூசர்ஸ். நெக்ஸ்ட் வி ஹேவ் இஸ் தி ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ். நான் சொன்ன மாதிரி ரூட்டட் அப்படின்னு சொல்லும் போது ரூட்ஸ் வந்து இருக்கும். அது ரூட் வந்து இருந்தாலுமே வந்து they will not be attached to soil. Attached to soilக்குமே ஒரு டைப் இருக்கு, அட்டாச் ஆகாமலும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோட்டஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் they will be floating அப்படின்னு சொல்லலாம். ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ட் ரூட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். as usual we can see nymphaea and ilumbo. like I say water lily இருக்கு, pond lily இருக்கு, lotus இவங்க எல்லாமே வந்து some of the examples of the rooted floating plant. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா these are some of the examples. இது pond ecosystem இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் லெவலில் சில எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது we are going to see the difference between primary productivity and the secondary productivity. ஸோ நம்ம ஏற்கனவே we saw what is we have defined what is primary productivity. இப்போ ஒரு டிஃபரன்ஸ் ஃபார்ம்ல பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can define the primary productivity as the rate of synthesis of organic matter by the producer. So primary அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா we will be நம்ம வந்து ப்ரொடியூசரை மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். whereas இதுவே நான் வந்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா I will be including the consumers. ஸோ consumers அப்படின்னு சொல்லும்போது யார் யார் வருவா இதில், லைக் will be talking about herbivores, carnivores, omnivores, அதுக்கப்புறம் வரக்கூடிய decomposers எல்லாமே வந்து நம்ம secondary productivity, which means the rate of synthesis of organic matter by the consumers. That is like நான் சொன்ன மாதிரி herbivores, carnivores, omnivores, even decomposers எல்லாமே இந்த கேட்டகரி கீழே வந்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா they are comparatively quite high. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா if I'm talking about productivity, secondary productivity பார்க்கும்போது like it is very small because as they move on, எனக்கு மூவ் ஆக என்னன்னு பார்த்தீங்கன்னா their level will be keeping on decreasing. நான் மேலே மேலே போக போக என்ன ஆகும் போதீங்கன்னா இட்ஸ் லைக் வெரி ஸ்மால். obviously அவங்களோட லெவல் ப்ரொடக்டிவிட்டி லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா they will be keeping on decreasing as they move to the next trophic level. Next வந்து பார்த்தீங்கன்னா we are going to see the third difference, that is due to the presence of fresh organic matter, that is from inorganic raw material by producers. இதில் வந்து பார்த்தீங்கன்னா assimilation. ஸோ நல்லா பாருங்க, here we are having a term called as assimilation. ஸோ assimilation-னா என்ன அர்த்தம், which means first வந்து ஃபுட்டை இன்ஜெக்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் பாடி ஹேஸ் டு அப்சர்வ் or else the ஆர்கானிசம்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே வந்து அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா the process has to move on. ஸோ இது வந்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டிக்கும் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிக்குமே இருக்கக்கூடிய ஒரு மெயின் டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இட் இஸ் டியூ டு தி அசிமிலேஷன் ஆஃப் ஃபுட் எனர்ஜி அட் கன்சியூமர்ஸ் ஆஃப் தி ட்ராபிக் லெவல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்செப்ட் ஆஃப் ட்ராபிக் லெவல். ஸோ ஃபார் வி சா ப்ரொடக்டிவிட்டின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம், வி சா த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அண்ட் வி சா த நெட் ப்ரொடக்டிவிட்டி. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டியில் வந்து என்பிபி இதெல்லாம் கான்செப்ட்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லைக் த ட்ராபிக் லெவல்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன்னா as I told you earlier, எனக்கு வந்து இனிஷியலாக யார் இருப்பா, I'll be having the producer level. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா I'll be having the consumers. அந்த கன்சியூமர்ஸ் நான் சொல்லும்போது as I told you like it can be from herbivores to decompose வரைக்குமே வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். சரி, அப்போது இதில் வந்து ஒரு லெவலுமே இந்த ஈகோ சிஸ்டமில் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ் டு கன்சியூமர்ஸ் நம்ம போக போக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேஜ்மே we call them as the trophic level. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து
ட்ராபிக் ப்ரொடியூசர்ஸ்மே பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசர்லேருந்தே பார்த்தீங்கன்னா we will be considering them as the first trophic level. எப்பவுமே ஞாபகம், பிகாஸ் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக், பிகாஸ் வைல் கேல்குலேட்டிங் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் செயினில் வந்து வேல்யூஸ் மாதிரி கொடுத்து சில சம்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம T1 வந்து ப்ரொடியூசர் லெவல்ல இருந்தே நம்ம வந்து கணக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் ஃப்ரம் தி கன்சியூமர் லெவல், ப்ரொடியூசர்ல இருந்தே நமக்கு வந்து T1 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். வேற செகண்ட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ராபிக் லெவலில் யார் இருப்பானா I'll be having the primary consumer. ஸோ T2ல இருந்து எனக்கு வந்து கன்சியூமர் லெவல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ செகண்டரி ட்ராபிக் லெவல், தேர்ட் ட்ராபிக் லெவல் அண்ட் தி ஃபோர்த் ட்ராபிக் லெவல். ஸோ செகண்டரி ட்ராபிக் லெவல் வந்து இட்ஸ் T2 அண்ட் தேர்ட் ட்ராபிக் லெவல் இஸ் T3 அண்ட் ஃபோர்த் ட்ராபிக் லெவல் இஸ் கோயிங் டு பி T4. இந்த மாதிரி எனக்கு 4 ட்ராபிக் லெவல்ஸ் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் வி ஆல் நோ, எனக்கு ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கும் போதே பார்த்தீங்கன்னா யார் இருப்பா ஐ வில் பி ஹேவிங் தி ஆட்டோட்ரோப்ஸ். இதுவே நான் வந்து செகண்டரி ட்ராபிக் லெவல் அப்படின்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பிவர்ஸ் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ ஹெர்பிவர்ஸ்னா யார் இருப்பா லைக் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் ஆஸ் யூ ஆல் நோ, லைக் we can tell like rabbit எடுத்துக்கலாம் அண்ட் ஈவன் we can talk about யார் ஜிராஃபி, அனிமல்ஸ் லைக் கவ், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பிவர் லெவல் எடுத்தால் ட்ராபிக் லெவல் T2. தேர்ட் ட்ராபிக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் தேல் பி ஹேவிங் அ கார்னிவர். ஸோ கார்னிவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீட், லைக் மீட் பேஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி, லைக் ஸ்னேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஃபோர்த் ட்ராபிக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் த செகண்டரி கார்னிவர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து கார்னிவர் லெவல் வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த தேர்ட் ட்ராபிக் லெவல். ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரெண்டுமே வந்து கார்னிவர்ஸ். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்ட் ட்ராபிக் லெவல் வந்து I'll be having the primary carnivore. இதுவே ஃபோர்த் ட்ராபிக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா I'll be having the secondary carnivore. ஸோ இந்த பிரைமரி கார்னிவோருக்கும் செகண்டரி கார்னிவோருக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சைஸ் இருக்கலாம். பிகாஸ் இப்போ டாக்கிங் அபவுட் ஃபிஷ் அப்படின்னு நான் சொல்லி எடுத்துக்கிறேன். ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி லார்ஜர் ஃபிஷ்ஷஸ் ஆல், பெரிய ஃபிஷ்ஷஸ்மே வந்து பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அப்போ ஸ்மால் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி எடுத்துக்கலாம். பெரிய வந்து சைஸ் இருக்கும்போது ஐ வில் பி கன்சிடரிங் தம் as what secondary. ஸோ சைஸ் வைஸ் நான் கன்சிடர் பண்ணுவோம் பிரைமரி அண்ட் செகண்டரியாக நான் வந்து இதை கன்சிடர் பண்ணிப்பேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது the கான்செப்ட் ஆஃப் ட்ராபிக் லெவல் என்ன ecosystem. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன அந்த பிக்சரில் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோமோ அதுதான் வந்து லைக் we have given as the notes. ஸோ நார்மலாக ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ட்ராபிக் லெவல் T1ல யார் இருப்பா நமக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க. அதை செட் மோஸ்ட்லி கிரீன் பிளான்ஸ் இல்லாட்டி ஃபைட்டோ பிளாங்டான்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா we can include them in the producer level. இதுவே நம்ம வந்து T2 லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் இருப்போம்னு சொன்னோம், ஹெர்பிவர்ஸ் வந்து இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஹெர்பிவர்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், the energy that is being produced by the producers is being utilized by the plant eaters. So plant eaters அப்படின்னு நம்ம யாரை மென்ஷன் பண்றோம், I'm talking about the herbivores. So எனக்கு வந்து எனக்கு இதுல வந்து 100 விஷயம் நோட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் நான் சொன்னது T1 லெவல் அப்படின்னு சொன்னேன். இந்த ப்ரொடியூசர்ஸ்க்குமே வந்து எனர்ஜி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா we have the source. நம்ம சோர்ஸ்ல யாரை மென்ஷன் பண்ணியிருக்கோம், லைட் எனர்ஜி, மோஸ்ட்லி சன்லைட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அவங்க தான் நமக்கு சோர்ஸாக இருப்பாங்க. அதுலேருந்து யார் எடுத்துக்கிறா, ப்ரொடியூசர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ப்ரொடியூசர்லேருந்து யாருக்கு பாஸ் ஆக போகுது, இட் இஸ் பீங் பாஸ்ட் ஆன் டு தி primary consumers, that is the herbivores. Okay, that is like அதுக்கு யாருக்கு பாஸ் ஆவாங்க, they will be passed on to the second level. So second trophic level, that is T2 அப்படின்னு நான் சொல்லும் போது like as I told you herbivores இருப்பாங்க. அண்ட் T3 லெவல் அப்படின்னு நான் சொல்லும் போது யார் இருப்பா, கார்னிவோர்ஸ். அண்ட் T4 லெவல் அப்படின்னு நான் சொல்லும் போது ஆம்னிவோர்ஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு அடுத்த லெவலுக்கு வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா herbivores are eaten by carnivores which occupy the third trophic level. As you all know, carnivores எப்பவுமே T3, that is third trophic level பொசிஷன்ல வந்து இருப்பாங்க. They are also called as the secondary consumers or the primary carnivores. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து நம்ம பிரிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம T4 லெவல் நம்ம பார்க்கும்போது கார்னிவர்ஸ் யார் சாப்பிடுவா, அடுத்து இருக்கக்கூடிய லெவல் யாரா இருப்பாங்க, லைக் ஆம்னிவர்ஸ் வந்து சாப்பிட போறாங்க. கரெக்டா? ஸோ விச் மீன்ஸ் they are being occupied by the fourth position. They are also called as what, tertiary consumers or secondary carnivores. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி லைக் ஃபுட் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ T1 the bottom most எனக்கு யார் இருக்க போறா, ட்ராபிக் லைக் we have the T1 stage. ஸோ T1 ஸ்டேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா லைக் மெஜாரிட்டி ஆஃப் த எனர்ஜி சோர்ஸ். நெக்ஸ்ட் எனக்கு வந்து எனர்ஜி சோர்ஸ்ல இருந்து அடுத்தே இருக்கக்கூடிய ஸ்டேஜ் யாருக்கு ரொம்ப லெவல் எனர்ஜி வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா T1 லெவல். பிகாஸ் எனக்கு ட்ராபிக் லெவல் அடுத்து எனக்கு போக பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் அதோட லெவல் ப்ரொடக்டிவ் லெவல் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். பிகாஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆக சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி லாஸ்ட், லைக் ப்ராசஸ்லேயே லாஸ்ட் ஆயிடும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு போக என்ன ஆகிட போகுது, எனர்ஜி வந்து கம்மியாயிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் எனர்ஜி ஃப்ளோ. நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சன், திஸ் இஸ் கோயிங் டு பி த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனக்கு இதுல இருந்தா எனக்கு சோர்ஸ்ல இருந்தா என்ன கிடைக்குது, த எனர்ஜி இஸ் பீங் பாஸ்ட் ஆன் டு தி ப்ரொடியூசர்ஸ், தட் இஸ் த T1 லெவல். சரி, இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு எங்க போகுது,
T2 level, நம்ம T2 levelல யார் இருப்பா? I'll be having my herbivores. அதுக்கப்புறம் I'll be having my carnivores. T3 level, அதுக்கப்புறம் எனக்கு யார் இருப்பா? I'll be having the omnivores இருக்கலாம், or else it can be decomposers also in certain food chains. So இதை நான் வந்து T4 லெவலா இதை நான் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டயக்ராம்ல, எனக்கு வந்து இதுல I have given cycle. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள். எனக்கு யாரு? Plant is eaten by a rabbit and rabbit is eaten by a fox அப்படின்னு சொல்லி எடுத்து. It's like one food chain. இல்லை இன்னொரு ஃபுட் செயின் நீங்க பாத்தீங்கன்னா லைக் அகெயின் எனக்கு வந்து ட்ரீ இருக்கு, அந்த ரேபிட் சாப்பிடுது, அந்த ஃபாக்ஸ் சாப்பிடுது, ஃபாக்ஸ் செத்து போனதுக்கு அப்புறம் இட் இஸ் பீங் டீகம்போஸ் அண்ட் பீங் டீகம்போஸ் நம்ம யாரை சொல்றோம்? மஷ்ரூம், லைக் மோல்ட்ஸ், இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? இது எல்லாமே டீகம்போசர் லெவல்ல நம்ம வந்து இதை போட்டிருக்கோம். தட் இஸ் லைக் செகண்ட் ஃபுட் செயின். இந்த மாதிரி எனக்கு 2 ஃபுட் செயின் நீங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ டீகம்போசர் யார் சாப்பிடுன்னு பாத்தீங்கன்னா அகெயின் அதெல்லாம் மக்கி போச்சுன்னா நம்ம we have learned like அந்த டீகம்போசிஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் will be have ஒரு பிளாக் கலர் மண்ணு மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும், ஹியூமஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதுல இருந்து என்ன ஆகும்? திரும்ப நம்ம செடிக்கு போடுவோம், அது புது செடி வந்து வளர ஆரம்பிக்கும். a new cycle is being formed. I think you would have learned இந்த கார்பன் சைக்கிளுமே நம்ம இதை பத்தி வந்து படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்த செயின்லயுமே வந்து can you see and heatன்னு சொல்லிட்டு ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா which means எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுட் செயின் வந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா some amount of energy will be lost, or else energy is being transferred from one level to another, or one tropic level to another tropic level transfer ஆகும்போது some amount of energy will be lost in the form of heat. ஸோ இதுதான் வந்து நம்மளோட எனர்ஜி ஃப்ளோ. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்கமிங் டாபிக்ல வந்து படிப்பீங்க, which is called as the 10% law. நான் வந்து some amount of energy is being lost அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா? ஸோ அது எவ்வளவு எனர்ஜின்னு பாத்தீங்கன்னா 10% வந்து காலி கம்மியாகிட்டே போகும். அதை நம்ம அதையும் படிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்னா 10% law அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் வாஸ் கிவன் பை சர் ரேமண்ட் லிண்ட்மன். அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் எந்த இயர் அப்படின்றதுலாம் வில் பி சீயிங் இட் கிளியர்லி. சரி, இப்போ அந்த எனர்ஜி ஃப்ளோ நம்ம டயக்ராம் பார்த்தோம். கரெக்டா? என்ன சொல்லணும்? தட் இஸ் வாட் லைக் கிவன் இன் த ஃபார்ம் ஆஃப் நோட்ஸ். எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இன் அன் ஈகோ சிஸ்டம், விச் மீன்ஸ் இன் பிட்வீன் என்ன ஆகுது? எனக்கு எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கு. எப்படி? T1 to T2 to T3 மீன்ஸ் நம்ம ஒரு ட்ராபிக் லெவல் டு இன்னொரு ட்ராபிக் லெவல் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த மொத்த ப்ராசஸ்க்கு பேரு நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா we call them as the energy flow. இதான் நம்ம எனர்ஜி டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மொத்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிமே நான் சொன்ன மாதிரி அப்படியே எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரொடியூசர் லெவல்ல வந்து இமேஜின் எனக்கு ஒரு 1000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ 1000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி எனக்கு அப்படியே எனர்ஜி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ட்ராபிக் லெவலுக்கு எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அப்படியே 1000 ஜூல்ஸ்மே மொத்தமே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி லாஸ். அது என்ன அமௌண்ட்றது நம்ம அப்கமிங் டாபிக்ல பார்ப்போம். பட் as I'm telling எனக்கு அப்படியே 1000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி மொத்தமா எனக்கு வந்து பாஸ் ஆகாது. அது மாதிரி 10% will be lost. ஸோ அப்போ நீங்க 10% லாஸ்னா எனக்கு எவ்வளோ ஒரு I'll be having only 100 ஜூல்ஸ். யோசிச்சு பாருங்க, எனக்கு வந்து ப்ரொடியூசர் லெவலில் ட்ராபிக் 1 லெவலில் 1000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி இருந்தது. அதையே நான் வந்து பிரைமரிக்கு நான் கொடுக்கும்போது எனக்கு வெறும் 100 தான் போகுது. இப்போ இதுவே நான் வந்து அடுத்த ட்ராபிக் லெவலுக்கு எனக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடுது இல்லைங்களா? ஃபாக்ஸ் வந்து ரேபிட் ஈட்டன் பை அ ஃபாக்ஸ். அப்போ எனக்கு ரேபிட்லோட 1000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் இருக்கு. அதுவே எனக்கு அடுத்ததுக்கு பாஸ் ஆகும் மொத்தமா அவங்க அதுவும் ஆகாது. ஒன்லி 10 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வில் பி ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ். நம்ம 10% லால வந்து படிப்போம். ஸோ எனர்ஜி ஃப்ளோ இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கணும். நான் எனர்ஜி ஃப்ளோ வந்து நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னேன். இட் இஸ் ஆல்வேஸ் யூனி டைரக்ஷன், விச் மீன்ஸ் எனக்கு ஒரே டைரக்ஷன் தான் ஃப்ளோ ஆகும். இட் கேனாட் பி இன் த ரிவர்ஸ் ஆர்டர். இப்போ நல்லா பாருங்க, from producer to herbivores to carnivores, or else like from T1 to T2 to T3. இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் தான் போகும். இட் cannot come in the reverse order. ஸோ இதுதான் வந்து நம்மளோட எனர்ஜி ஃப்ளோக்கான ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ் என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் பயாலஜியில் வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்வாட் ரிலேட்டட். நம்ம இதில் 2 லா பார்ப்போம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா. நம்ம பயாலஜிக்குமே அதுக்குமே ஒரு சின்ன கனெக்ஷன் வந்து இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம let us see what is this law of thermodynamics. ஓகேவா? ஸோ எனர்ஜி கேன் பி transmitted from one system to another in various form. இப்போ எனக்கு வந்து எந்த ஃபார்ம்ல வேணாலும் இட் கேன் பி ட்ரான்ஸ்மிட். மோரல்ஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜி cannot be destroyed nor created. பட் எனர்ஜி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபார்ம். ஒன்று இன்னொருத்துக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா the quantity of energy present in the universe is always constant. சரி, இது சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லா வந்து will be connecting it to the process of photosynthesis. ஸோ என்னடா அப்படி ஒரு கனெக்ஷன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ as we all know what is photosynthesis, which means the production of food, right? So plants வந்து என்ன பண்ணுவாங்க, they will be utilizing the raw agents or raw materials like sunlight, carbon dioxide, water, chlorophyll இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு they will be producing food. கரெக்டா?
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோட்டோசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆஸ் யூ ஆல் நோ, நம்மளுக்கு என்ன பை ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய வாட்டி ப்ரீவியஸ் டாபிக்ஸ்ல வந்து பார்த்துட்டோம். ஸோ பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கும், வி வில் பி கெட்டிங் குளுக்கோஸ், வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். சரி, இதுதான் வந்து என்னோட பை ப்ராடக்டா இருக்கும் அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியும். ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு ஃபோட்டோசின்ஸ்க்கான ஒரு ரிசல்ட் நமக்கு கரெக்டாக எடுத்துக்கலாம். சரி, எப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, the energy stored in the starch is acquired from the external sources. ஸோ எனக்கு சோர்ஸ் முதல்ல எங்கேருந்து கிடைக்குது, as I told you earlier, எனக்கு மொத்தமே எல்லா அந்த மொத்த ஈகோ சிஸ்டத்துக்கான ப்ராசஸ்க்குமே மெயின் சோர்ஸ் யாராங்கன்னு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி சன்லைட். இதில் வந்து பாருங்களேன், no gain or loss in the total energy. ஸோ நம்ம சொல்றோம்ல என்ன அர்த்தம், செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம், எனர்ஜி cannot be created nor destroyed but it only can be transformed from one to. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ப்ராசஸ்லுமே எனக்கு லாஸும் கிடையாது, கெயினும் கிடையாது. ஸோ இதுக்கு எனர்ஜி ஜஸ்ட் ஒன்லி பீங் ட்ரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஸோ இது நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம், லைட் நம்ம இப்போ நீங்கள் இப்போ ரிமெம்பர் த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டிருப்போம், 6 times of carbon dioxide plus 12 times of water. ஸோ இதுவே நான் வந்து சன்லைட் அண்ட் குளோரோஃபில். ஸோ எனக்கு இந்த பை ப்ராடக்ட் தான் வந்து எனக்கு இவங்க கிடைக்கிறாங்க. கரெக்டாக இதில் என்னக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை லைட் எனர்ஜி, பிகாஸ் ஐ எம் அப்சர்விங் த சன், அப்சர்வ் நான் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, எனக்கு வந்து கெமிக்கலாக எனக்கு வந்து இது வந்து கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ எனர்ஜி இஸ் பீங் கன்வெர்டட், தட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து புதுசாக கிரியேட்டும் ஆகலை, டிஸ்ட்ராயும் ஆக போகிறது. திஸ் இஸ் ஹவ் ஐ எம் கோயிங் டு ரிலேட் the first law of thermodynamics with the process of photosynthesis. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ செகண்ட் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிசல்ட்ஸ் இன் த ரிடக்ஷன் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். Second point, energy is transformed from one organism to another in the form of food. But still, a portion of it is being stored as the energy. எங்க ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா in the living tissue. Whereas எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஃபைன். அதில் ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் எனக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் டிஷ்யூல வந்து ஸ்டோர் ஆக போகுது. அப்போ வாட் அபவுட் த ரிமைனிங் பார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the remaining part of energy is being lost or it's being dissipated in the form of heat through the process we call them as respiration. This is the second point. And third point பார்த்தீங்கன்னா, the transfer of energy is always irreversible natural process. நான் சொன்னேன், அந்த heat flow ஆகும்போது the flow of energy will be always in the same direction, like front T1, T2, T4. It's not like T2, T1 அப்புறம் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ல போறதுக்கான சான்ஸ். இட்ஸ் மோர் ஓவர் irreversible natural process. இது வந்து நம்மளோட செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம சம்மந்தப்படுத்துறோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் பிரமிட் நான் வந்து கொடுத்துருக்கேன். as you all know, that's a known process. சரி, இதில் பாருங்களேன், எனக்கு வந்து பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்ற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா, let us imagine ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி, இதில் பேசிக்காக நீங்கள் பாருங்க, எனக்கு எவ்வளோ இருக்குது பிரைமரி ப்ரொடியூசர் லெவலில் 100% ஆஃப் எனர்ஜி எனக்கு அப்படியே மொத்தமாக இருக்கு. அப்படியே எனக்கு நான் பிரைமரி கன்சியூமருக்கு போனால் நான் சொன்ன மாதிரி சடன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் பீங் லாஸ். அதில் வந்து எனக்கு எவ்வளோ பர்சன்ட் தான் இருக்குது, எதுவும் தெரியுதான்னு தெரியல. இட்ஸ் ஒன்லி 10%. அடுத்து பார்த்தீங்கன்னா 1%, அடுத்தது வந்து 0.1%, அடுத்தது வந்து 0.01%. ஸோ இந்த மாதிரி எனக்கு 10 கம்மியாகிக்கிட்டே போகுது. எனர்ஜி இஸ் பீங் லாஸ். அதுவும் இட்ஸ் மோர் irreversible ஆல்சோ. நல்லா பாருங்க, எனக்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இங்கே கிடைக்குது, சன்லேருந்து கிடைக்குது, அண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் பீங் லாஸ்ட் அஸ் ஹீட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே அட்லாஸ் எங்கே தான் முடிய போகுது, decomposers வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அட்லாஸ் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போக போகுது, திரும்ப செடி வளரும், திரும்ப ஆரம்பிக்கிறோம். எங்கே இந்த பிரைமரி ப்ரொடியூசர்லேருந்தே வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து திரும்பவுமே ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொடியூசர் லெவலில் எவ்வளோ எனர்ஜி வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமே. எனக்கு சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் எனக்கு வந்து 1000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் காமிச்சது தான் இருக்கு. ஸோ ப்ரொடியூசர் T1 லெவலில் பார்க்கும்போது எனக்கு 10% போயிருந்துச்சுன்னா I'll be having only 100 joules. So which means எனக்கு இந்த plants producer level எனக்கு எவ்வளோ இருக்காங்க, 100 joules தான் இருக்காங்க. ஸோ இப்போ even talking about the T2, the next level வந்து பார்த்தீங்கன்னா again 10% நம்ம போகும்போது எவ்வளோ, only 10 joules. சரி, இப்போ T3 level எடுத்துக்கலாம். I'll be having only 1 joule. So which means எனக்கு secondary consumers எவ்வளோ எனர்ஜி போயிருக்கும், only 1% of energy. And T4 level வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருப்பாங்க, I'll be having 0.1 joules. ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் லைக் எனக்கு வந்து T1, T2, 3 கொடுத்துருவாங்க, T4 எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தே கேன் கிவ் லைக்
சோர்ஸ்ல கொடுத்துருவாங்க, சோர்ஸ்ல கொடுத்து T1ல கொடுத்துருப்பாங்க, T2 கொடுத்துருக்க மாட்டாங்க, T3 கொடுத்துருப்பாங்க. ஸோ T2 லெவலில் எவ்வளோ இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை பற்றி ரொம்ப சிம்பிள், ஐ ஹவ் கிவன் லைக் ஃப்ரம் 1000 ஜூல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சோர்ஸ்லேருந்தே வந்து இமேஜின் எனக்கு வந்து வெறும் 100 ஜூல்ஸ் தான் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு போக போக கேல்குலேட் பண்ணும்போது லைக் பாயிண்ட்ல கூட எனக்கு வந்து வேல்யூஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பாயிண்ட்ல கேல்குலேட் பண்ணும்போது மேக் ஷூர் you are doing the calculations because சின்ன மிஸ்டேக் இப்போ 0 போடுறதுல எனக்கு அம்பு தப்பு வந்துச்சுனாலே your whole sum might go wrong. ஸோ அதை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இல்லை இன்னொரு பாசிபிள் கொஸ்டின் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரமிடா கொடுக்க மாட்டோம், லைக் சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. கொஸ்டின் சென்டென்ஸாக கொடுத்துட்டு லைக் வாட் இஸ் த எனர்ஜி லெவல் ஃப்ரம் T2 to T3. ஸோ T2 to T3 அப்படின்னு நான் கேட்கும்போது கொஸ்டின் நல்லா புரியுங்க. வாட் இஸ் எனர்ஜி லெவல் ஃப்ரம் T2 ட்ராபிக் லெவல் 2 டு ட்ராபிக் லெவல் 3 அப்படின்னு கேட்கும்போது நம்ம எது கேல்குலேட் பண்ணுவோம்? T2 கேல்குலேட் பண்ண மாட்டோம், T3க்கு தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஆன்சர் நீங்கள் எடுத்து எழுதும்போது T3 லெவலுக்கு தான் நீங்கள் எடுத்து எழுதுவீங்க. ஸோ கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் யூ கேன் ரைட். ஸோ இதெல்லாம் பாருங்க, ப்ரொடியூசர் லெவலில் எனக்கு யார் இருக்கா? ஐ ஹேவ் த கிராஸ். அந்த கிராஸை யார் சாப்பிட்றா? ரேபிட்லேருந்து ஐ ஹேவ் த ஸ்னேக்லேருந்து ஐ ஹேவ் தி ஹாக். ஸோ லிட்டர்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பாயிண்ட் வேல்யூஸாக வந்து கம்மியாயிட்டே போகுது. திஸ் இஸ் வாட் வி கால் தம் as the energy flow. That is the second law of thermodynamics கான எக்ஸாம்பிள் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம அடுத்து பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா ஃபுட் செயின். சரி, ஸோ வாட் இஸ் அ ஃபுட் செயின்? ஸோ நார்மலாக ஃபுட்னா நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், சாப்பிட்றது. சரி, சாப்பிட்றது எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த செயின்னா என்ன? பிகாஸ் எனக்கு ஒரு ஆர்கானிசம் டு இன்னொரு ஆர்கானிசம், கரெக்டா? விச் மீன்ஸ் த மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் அப் டு த டாப் மோஸ்ட் கார்னிவர்ஸ். அப்படி T4 லெவல்னு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு டைம் பீங்க்கு. த டாப் மோஸ்ட் கார்னிவர்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் தி ஃபுட் செயின். நல்லா பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி சன்ல இருந்து எனர்ஜி ஃபுட் எடுத்து எனக்கு கிராஸ் வளருது, கிராஸை ஃபுட்டாக சாப்பிட்டு கிராஸ் வாப்பர் க்ரோ ஆகுறாங்க, அகைன் கிராஸ் வாப்பரை ஃபுட்டாக சாப்பிட்டு ஃப்ராக் க்ரோ ஆகுறாங்க, ஃப்ராகை சாப்பிட்டு ஸ்னேக், அண்ட் ஸ்னேக்கை சாப்பிட்டு ஒரு ஹாக், அகைன் ஹாக் செத்து போச்சுன்னா அதை சாப்பிட்டு யார் வளர்றாங்க? நம்மளோட டீகம்போசர்ஸ். சரி, டீகம்போசர்ஸை வந்து சாப்பாடாக வச்சு யார் திரும்ப க்ரோ ஆகுறாங்க? எனக்கு வந்து ஒரு பிரைமரி ப்ரொடியூசர் திரும்பவே வந்து க்ரோ ஆகும். ஸோ விச் மீன்ஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு டாப் மோஸ்ட் கார்னிவர். இந்த டாப் மோஸ்ட் கார்னிவர் நான் யாரை மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஐ மென்ஷனிங் த ஹாக் as the டாப் மோஸ்ட் கார்னிவர். பிகாஸ் எனக்கு அடுத்தது வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி கன்சிடர்ட் as the decomposers லெவலில் நம்ம வந்ததை எடுத்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see each level என்னென்ன some examples வந்து literally I have given. சரி, நான் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் லெவல் T1, அடுத்தது வந்து கன்சியூமர் லெவல் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் T2. இப்போ T2ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொடியூசர்ல யார் இருப்பானா ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் இருப்பாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். ப்ரொடியூசர் லெவலில் எனக்கு யார் இருப்பா? ஃபைட்டோ பிளாங்டான்ஸ். சரி, இதுவே வந்து எனக்கு கன்சியூமர் லெவலில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா லைக் ஐ எம் ஸ்டார்டிங் வித் தி ஜூ பிளாங்டான்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைட்டோ பிளாங்டான்ஸ்னா என்ன? மீனியேச்சர், ரொம்ப டைனி மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கக்கூடிய பிளான்ஸ், தண்ணியில் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் வேஸ்ட் சம் டைனி பிளான்ஸ் எடுத்துக்கலாம். இதுவே நான் ஜூ பிளாங்டான் எடுத்தோம், டைனி லைக் மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கக்கூடிய வாட்டர் பேஸ்ட் அனிமல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கன்சியூமர் எடுத்து ஜூ பிளாங்டான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாரமீஷியம் அண்ட் டாஃப்னியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாரமீஷியம் இருக்குது. பாரமீஷியம் வந்து ஆக்சுவலி would have learned ஃபார் ஈவன் மல்டிபிள் ஃபிஷனுக்கு கூட நம்ம வந்து பாரமீஷியத்தை வந்து ஆக்சுவலி பைனரி ஃபிஷனுக்கு வந்து நம்ம பாரமீஷியம் எக்ஸாம்பிளாக படிச்சிருப்போம். ஆக்சுவலி பைனரி ஃபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 படிச்சிருப்போம். ஒன் இஸ் ஃபார் அமீபா, அண்ட் ஃபார் பாரமீஷியம். ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. பிகாஸ் அமீபா as I told you earlier it has a indefinite shape. ஸோ எப்படி வேணாலுமே பாடி மூவ்மெண்ட்ல வந்து ப்ராசஸ் நடக்கலாம். இப்போ பாரமீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா they have a very fixed shape. அதனால ஒன்லி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் தான் எனக்கு இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ ஹோப் யூ ஹேவ் ஐடியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா I have given daphnia is nothing but the primary consumer. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா bottom living plants, that is we call them as benthos அப்படின்னு சொல்லுவோம். ஸோ bottom living plants என்ன அர்த்தம்? ஆல்ரெடி எனக்கு ப்ரொடியூஸ் கன்சியூமர் லெவல் ஸ்டார்ட் ஆகுது. அல்ல லைக் அகெயின் எனக்கு இந்த நான் சொன்ன ஜூ பிளான்ஸ் சொன்ன லைக் மைக்ரோஸ்கோபிக் வாட்டர் அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம்னா லைக் ரொம்ப அடிமட்டத்துல இருக்கக்கூடிய லிவிங் அனிமல், சைஸ்மே ரொம்ப குட்டியா தான் இருக்கும். We call them as benthos, which is nothing but the bottom living animals. Again I have given some examples. Mollusks and annelids. Annelids or annelida அப்படின்னு சொல்லுவோம். ஸோ annelida அப்படின்னு நம்ம சொல்லும்போது லைக் if you remember animal kingdom பத்தி படிச்சிருப்போம். அதுல இந்த கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபைலத்தை பத்தி படிச்சிருப்போம். ஃபைலம், annelida இதெல்லாம் நம்ம வந்து படிச்சது தான். ஸோ if you remember, ஸோ annelidsக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா yes, can you இந்த டயக்ராம் தெளிவா தெரியும். Can you see the body is segmented. இதெல்லாம் நம்ம வந்து மேல they have an exoskeleton, லைக் மேல ஒரு ஓடு மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இஃப் யூ டாக் அபவுட் காக்ரோச் எல்லாமே வந்து எக்ஸோஸ்கெலிட்டன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கொஞ்சம் லைட்டா ஒரு சைட்டனியஸ் பேஸ்ட். காக்ரோச்சுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கொஞ்சம் ஒரு ஓடு மாதிரி. இதெல்லாம் அலிஸ்கெலிட்டன் ஹேவ் பாடி செக்மெண்டட் பார்ட்ஸா இருக்கும்.
they'll coming under annelids எல்லாம் பார்த்தீங்கன்னா example of annelids. Whereas if I'm talking about mollusk வந்து பார்த்தீங்கன்னா இந்த நத்தை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா mollusk means இந்த outer shell. Can you see? இந்த மாதிரி ஷெல் பேஸ் ஸ்ட்ரக்சர் பாடிக்கு மேலே வந்து ப்ரெசென்ட் ஈவன் கேன் டாக் அபவுட் தீஸ் ஸ்ட்ராம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி கமிங் அண்ட் மோலஸ். இது எல்லாமே வந்து பென்தோஸ் ஆர்எல்ஸ் லைக் பாட்டம் லோவர் மோஸ்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கன்சியூமர்ஸ்ல ஐம் கோயிங் டாக் அபவுட் தி வாட்டர் பீட்டில்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ். சரி, இப்போ இவங்க யாரா இருந்தாங்க? பிரைமரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ பிரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ் அகெயின் சிம்பிள். நான் சொன்னலையா பிரைமரி செகண்டரினா பிரைமரி வந்து ரொம்ப குட்டியாக இருப்பாங்க சைஸ் வைஸ், செகண்டரி கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்ணுறத விட இவங்க தே ஆர் கோயிங் டு பி பிகர் ஒன்ஸ், ரைட்? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பிரைமரினா சைஸ் கூட்டி, செகண்டரினா பெருசு. ஸோ கன்சியூமர் லெவலில் நான் வந்து பார்க்குறேன். செகண்டரி கன்சியூமர் யார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன்? வாட்டர் பீட்டில்ஸ் அண்ட் ஃப்ராக். ஸோ பீட்டில்ஸ், ஃப்ராக் as you all know. ஸோ ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரானா ஹெக்ஸாடாக்டைலா. ஈவன் வென் யூ கோ ஃபார் ஐ திங்க் நீங்கள் 11th கூட வந்து இதை பற்றி படிச்சிருப்பீங்க. லைக் ரானா டிகிரிஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குமே ஃப்ராகோட ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷனுமே நம்ம வந்து படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கன்சியூமர். ஸோ டெர்ஷரி என்ன அர்த்தம்? அதை விட கொஞ்சம் பிகியா இருப்பாங்க. லைக் as I said கார்னிவோர்ஸ் லெவலில் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் சைஸ் இதை விட பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ல கொஞ்சம் பெருசாகவே இருப்பாங்க. லைக் டக் வாட்டர் பேஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது டக் எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் கேட்டகரி நம்ம வந்து டெர்ஷரி கன்சியூமர், தட் இஸ் த கார்னிவோர்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபைனலி we have our decomposers. ஸோ decomposers மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நமக்கு தேவைப்படுறாங்க? They literally help in the recycling process. சரியா? So recycling processக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி if you remember this cycle, எஸ். இப்போ இதில் பாருங்களேன், எனக்கு வந்து which means எனக்கு இந்த கிராஸ் ஹாப்பரை வந்து ஃப்ராக் சாப்பிடுது, ஃப்ராக் ஸ்னேக் சாப்பிடுது, ஸ்னேக்கை வந்து ஹாக் சாப்பிடுது. ஹாக் வந்து யார் சாப்பிடுவா? சரி, ஓகே, ஹாக் செத்து போச்சுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஃபைன், எனக்கு ஸ்னேக்கே செத்து போச்சுன்னு எடுத்துக்கலாம். இந்த T3 லெவலில் ஸ்னேக் செத்து போச்சு, அதுக்கப்புறம் யாருமே அதை சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும்? மக்கி போயிடும். they will start to decompose. அப்போ அந்த டீகம்போஸ் ஆகுறத யாரா இருப்பாங்க? அது வந்து மக்கி போக வைக்கிறதுக்கு யார் தேவைன்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ சி மஷ்ரூம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இது ஒரு ப்ராடக்ட் டீகம்போஸ் ஆக போதுன்னு அதில் மஷ்ரூம்ஸ் கூட வந்து நல்லா வந்து க்ரோ ஆகும். சில ஃபங்கஸ் வெரைட்டிஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீகம்போசஸ் கேட்டகரிக்குள்ள நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். அப்படியும் இல்லையா, ஒரு அனிமல் இல்லாட்டி ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளே இறந்து போயிடனா கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து புழு வந்து வரும். இஃப் யூ சி அந்த மீட், இந்த ஃப்ளஷ் ஈட்டிங் வேர்ம்ஸ் மாதிரிலாம் வந்து வர ஆரம்பிக்கும், மேகட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they are also like a part of decomposers. Decompose literally என்ன பண்ணுவாங்கன்னா they help to recycle the nutrients in the ecosystem. சரி, எப்படி யூனிட் ரீசைக்கிள் பண்ணுவாங்க? நான் சொன்ன மாதிரி அது நல்லா அது இறந்து போன ப்ராடக்ட்ஸ்ல இருந்து அது மேலே வச்சுட்டு நல்லா they will start to feed. அதெல்லாம் ஃபீட் ஆகிட்டு மிச்சம் மீதி நல்லா டைஜஸ்ட்லாம் பண்ணி வரது பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலர் மண்ணு மாதிரி நிற்கும். அந்த பிளாக் கலர் மண்ணு தான் அதில் பண்ணி பார்த்தா என்ன பண்ணும்? சாயிலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொடுக்குறதே அந்த ஹியூமன்ஸ் தான். ஸோ they will be literally helping to recycle the ecosystem with a huge amount of nutrients. Next பார்த்தீங்கன்னா decomposers perform the process of decomposition and you would have learned something about detrivores. நம்ம ஏற்கனவே இந்த டாபிக்கோட பிகினிங்லேயே இவங்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம். So detrivores, I think if you remember, so detrivores நம்ம யாரை சொல்றோம்? Again, so which means like they keep on feeding. ஆனால் இந்த detrivores அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாரை சொல்கிறோம்? இந்த மஷ்ரூமாக இருக்கட்டும், இல்லை கோ இந்த ரிவர்ஸ் ஆர் இந்த கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த டீகம்போஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது எடுத்துக்கலாமே சிம்பிளாக. ஸோ டீகம்போசர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? they are going to perform the process of decomposition again as you all know to replenish the nutrients. Even the pond ecosystemல கூட வந்து பார்த்தீங்கன்னா this decomposer is going to be very much helpful. எக்ஸாம்பிள் யார் யார்? சின்ன எக்ஸாம்பிள் I have given bacteria and fungi. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கை நம்ம வந்து காமனாக பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ecosystem-ஓட services. So first we saw define what is an ecosystem. We saw like what's a food chain. இந்த கதையெல்லாம் பார்த்தா also what's a food web also நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். டாபிக் லெவல் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். இப்போ நம்ம இந்த ecosystem-ஓட services என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ecosystem சொல்கிற நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்? Ecosystem, so which means the interaction between biotic as well as an abiotic factor. நம்ம சொன்ன மாதிரி நேச்சுரலும் பார்த்தோம், ஆர்டிஃபிஷியல், இது எல்லாமே அட்லீஸ்ட் we had an idea. Let us see what are the services. So first one பார்த்தீங்கன்னா it's provisioning services, second one is cultural, third one is supporting services and the fourth one is regulating services. இந்த 4 விதமான services which we can expect from the ecosystem. சரி, இப்போ இந்த provisioning வந்து பார்த்தீங்கன்னா they provide food, fiber, fuel, even genetic resources, fresh water, ஓகே, மெடிசன்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல இருந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் சர்வீசஸ். ஸோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட் பி இவங்களை ஒரு சிஸ்டத்தை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி ஒரு பேசிக்கான நாலேஜ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எஜுகேஷன் இன்ஸ்பயர்டாகவும் இருக்கும், வி கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ். மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரிலீஜன் வேல்யூஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம்ல இருந்து நமக்கு வந்து கிடைக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் சர்வீசஸ் வி ஹேவ் பிரைமரி ப்ரொடக்ஷன், தட் இஸ் நியூட்ரியன்ட் ரீசைக்ளிங். இதெல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். as you saw like decompose வரைக்கும் திரும்ப again is being recycled அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். and production of atmospheric oxygen is one of the important point. நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே நம்ம எதுக்கு நமக்கு வந்து யோசிச்சு பாருங்களேன், ecosystem பேலன்ஸ் ஆகலாம், ஃபர்ஸ்ட் ஃபுட்டு கிடைக்காது, ஃபைன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளையே முதல்ல இல்லாமல் போயிடும், பிகாஸ் ஹேவிங் ஷார்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நமக்கு இந்த ப்ரொடியூசர் லெவல்லே வந்து பிளான்ஸ் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கே நம்ம காலி பண்ணிட்டு நம்ம கதை முடிஞ்சிச்சு. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சைக்கிள். ஸோ நமக்கு தேவையான வாட்டர் எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ecosystem பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லாமே வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் சர்வீசஸ். ஸோ ரெகுலேட்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லைக் சீட் டிஸ்பர்சல் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் திஸ் ரெகுலேட்டிங் சர்வீஸ். ஸோ சீட் டிஸ்பர்சல் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சீட் டிஸ்பர்சல் பார்த்தீங்கன்னா பாலினேஷன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹவ் லேர்ன் லைக் சம் ஏஜென்ட்ஸ் ஆஃப், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வாட் இஸ் பாலினேஷன், வாட் ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷனும் பார்த்தோம், லைக் பை விண்ட், வாட்டர், பை இன்செக்ட்ஸ், இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ். இப்போ வந்து எனக்கு இமேஜின் காற்று அடிக்கல, காற்று இல்லைன்னே சொல்லி வச்சுக்கலாமே. யோசிச்சு பாருங்களேன், இப்போ சீட் ரொம்ப லைட்டாக ஃபெதரி டச்சாக இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே எனக்கு காற்று மூலமா டிஸ்பர்ஸ் ஆகும். அடுத்த பாசிபிலிட்டி என்ன, லைக் பேர்ட்ஸாக இருக்கலாம், பேர்ட்ஸ் ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டு கொட்டை இங்கே போடுது, அகைன் ஒன் செடி இஸ் க்ரோயிங் தேர், அப்படி இல்லையா ஹனிபீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எனக்கு சீட் டிஸ்பர்சலுக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையாக இருந்து ecosystem they'll be like balance. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரெகுலேஷன். ஸோ பெஸ்ட் ரெகுலேஷன் மட்டும் இல்லாமல் அனிமல் கண்ட்ரோல். யோசிச்சு பாருங்க, ecosystemல ஒரு லெவலில் ஏதாவது ஒரு அனிமல் வந்து கம்மியாகவும் இருக்கு, லெவல் டிக்ரீஸ் ஆயிருந்தது, அப்படி இல்லாட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனா கூட what will happen, there will be like an imbalance in an ecosystem. ஸோ டோட்டலி வந்து everything will be collapse. முதல்ல அது எஃபெக்ட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேன்கைண்ட் தான். நம்ம சர்வைவலுக்கு நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக it will not be able to survive, ஒரு ப்ராப்பராக இருக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா disease regulation, erosion, water purification, and even natural hazard protection. Everything literally it is being taken care of these regulating services as a part of our ecosystem services. சரி, இப்போ இந்த ecosystem services நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம். Now let us see what are the benefits of these ecosystem. சரியா? So ecosystem ஓட benefits அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா first we have to see about one person. யாரு? ராபர்ட் அப்படின்றவர். எந்த வருஷம்? 1927. ஸோ அவர் என்ன ecosystem டிஃபைன் பண்ணா, ஆல்ரெடி நம்ம டாபிக்கோட ஸ்டார்டிங்லேயே வந்து ecosystem யாரு காயின் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம், அவர் எப்படி டிஃபைன் பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம். அதே இன்னொரு பர்சன் ஓடம் அப்படின்ற பர்சனுமே எப்படி டிஃபைன் பண்ணாருன்னு சொல்லியும் பார்த்தோம். இப்போ மூணாவது ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். அண்ட் மூணாவதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இன் பிட்வீன் ஐ டோல் யூ அபவுட் ஒன் பர்சன். யார்? இந்த 10% law. லைக் சார் ரேமன் லெனின் பற்றியுமே நான் வந்து ஐ டோல் யூ ஹவ் வாட் ஹி டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இப்போ அகைன் நாலாவது பர்சன் எடுத்துக்கலாமே. ஸோ ராபர்ட் கான்ஸ்டான்சா எல் அப்படின்றவர்னா இந்த இயர் 1927 அவரை டிஃபைன் பண்றோம்னா ecosystem services are the benefits provided to human through the transformation of what? Resources, that is including யார் resources சொல்லும்போது யார் யாரு? land, water, vegetation and atmosphere into a flow of essential goods and services. So இந்த ecosystem என்னது, லிட்டரலி நம்ம கிடைச்சிருக்கிற அந்த உபயோகமான விஷயத்த வந்து நான் என்ன பண்றேன், ஒரு லெவலுக்கா ஐ எம் கீப்பிங் டிரான்ஸ்ஃபார்மிங். ஸோ நான் டிரான்ஸ்ஃபார்ம் அதே ஒரு சர்வீஸ் மாதிரி தான் கண்டிப்பா, கரெக்டா? சரி, அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை டோல் டிரான்ஸ்ஃபார்மிங் நம்ம தான் பார்க்கணும். T2 ஒரு லெவல் டு லெவல் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, இந்த கதை எல்லாமே நம்ம பார்த்தோம். தட் இஸ் வாட் ஹி இஸ் ஆல்சோ டிஃபைனிங் இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் 1927. சரி, இப்போ we saw what is ecosystem. So and I told about Robert 1970 எப்படி டிஃபைன் பண்றாரு, அப்படி 1927 டிஃபைன் பண்ண சொல்லியும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது human activities that engineer the ecosystem. சரி, engineer or re-engineer. So which means என்ன அர்த்தம், நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இந்த ecosystemத்தோட லைஃபை வந்து ecosystem அதுல இருக்க லைஃப்ஸை வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் habitat destruction. ஸோ ஹேபிட்டாட்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் வந்து இருக்கக்கூடிய இடம், அதாவது ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் பண்ணக்கூடிய ஒரு இடம். சரி, அப்போ அவங்க என்ன ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது இருக்கிற இடத்த நம்ம வந்து காலி பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் இந்த இடத்துல வந்து பாருங்கன்னா தெரியும், இது சாயில் எரோஷன் ஆக்சுவலி. சரி, நம்ம வந்து டீஃபாரஸ்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ டீஃபாரஸ்டேஷன் என்ன அர்த்தம், கட்டிங் டவுன் ஆஃப் ட்ரீஸ் ஃபார் ஹியூமன் ஆக்டிவிட்டி, லெட் பி ஃபார் ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம். சம்பவம் டிஸ்ட்ராயிங் த ஃபாரஸ்ட் ஏரியாஸ், ட்ரீஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வரையும் ஃபார் அக்ரிகல்ச்சர் கூட பண்றாங்க. சரி, அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா if I'm talking about certain animals or birds, அவங்களுக்கு வீடே வந்து பாத்தீங்கன்னா they will be building some nest on the tree itself. அந்த ட்ரீஸ்லேயே வந்து சர்வைவ் பண்ணக்கூடியவங்க கூட வந்து இருப்பாங்க, கரெக்ட்? அதை நம்பி தான் அவங்களுக்கு அது வீடு. ஸோ நம்ம என்ன பண்றோம், அதை அழிச்சிட்டு நம்ம அங்கே போய் இருக்கும்போது வாட் வில் ஹேப்பன், அதான் முடிஞ்சது. ஏன்னா அவங்க இப்போ யோசிப்பாங்க, உங்களுக்கு வீடு இல்லைன்னா வாட் வில் ஹேப்பன், நீங்க என்ன பண்ண நடுவில் நிற்கிறோம், அவங்களுக்கும் அதே மாதிரி தானே.
they will also like அதே நம்பி சடனா இல்லாம போகும்போது some animals will die also. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணும் ecosystemல ஒரு பேலன்ஸ் இம்பேலன்ஸ் பிகாஸ் ஒரு ஸ்பீஷஸ் எனக்கு அழிஞ்சு போகுதுன்னா அதை நம்பி இருக்கிற இன்னொரு ஸ்பீஷஸ் they will also die. அப்ப அடுத்தடுத்து it will be like a chain reaction இல்லையா? ஸோ habitat destruction கண்டிப்பா என்ன பண்ணும் லைக் ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் பாயிண்ட் அதுதான். it will be like re-engineering or it will be like disturbing the ecosystem அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா deforestation, as I said earlier, deforestation தான் சொன்னேன் deforestation என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் யார் லைக் அதாச்சும் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற பேர் நம்ம ஹியூமன் பீங்ஸ் தேவையான ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்றதால நான் ஃபாரஸ்ட் அழிச்சிடுறேன், ஒரு செடியை அழிச்சிடுன்னு வச்சுக்கலாம். சரி, நீ நல்லா செடி சூப்பரா சாப்பாடுலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், கிடைக்குது, எல்லாமே விளைய வைக்கிறோம், எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் வாட் அபவுட் ஆக்சிஜன் சப்ளை? நம்மளுக்கு வந்து நல்லா ஈக ட்ரீஸ் எல்லாம் அழிச்சிட்டு கட்டிட்டே இருக்கும், கடைசியா என்ன பிளேம் பண்ணுவோம், எனக்கு வந்து மழையே வரல, நிழலே இல்ல, வெயிலா அடிக்குதுன்னு சொல்லி கடை கட்டுவோம். நம்மளுக்கு மழை வரணும்னா முதல்ல ட்ரீ இருக்கணும், கரெக்டா? ஸோ நமக்கு ஃபுட்டுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபாரஸ்ட் அழிச்சிட்டு கிராப்ஸ் பிளான் பண்றோம். அந்த கிராப் பிளான்டேஷன் நடக்கும், கண்டிப்பா வாட்டர் பேசிஸ் நமக்கு தேவை. வாட்டர் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் நம்ம ரெயின் தான். நீ அந்த காட்டையே அழிச்சு நீ கிராப்பிங் பண்ணனா மழை எங்கிட்டு வரும்? மழை வந்து நம்ம கிராப்ஸ்மே வந்து வளரும். ஸோ நம்ம ஒன்றுத்துக்காக இன்னொன்று அழிக்கும் போது கண்டிப்பா இக்கோசிஸ்டம் வில் பி இம்பேலன்ஸ் அண்ட் ஓவர் கிரேசிங். ஸோ ஓவர் கிரேசிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் நீங்க பாத்துருப்பீங்க, ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டே இருப்பாங்க, அந்த புல்லெல்லாம் வேஸ்டான புல் அப்படி ரோட்ல சாப்பிடும், அதுவும் சாப்பிட்டு நல்லா வளரும், தேவையில்லாத புல்லுமே செடியுமே வந்து நம்மளுக்கு காலி பண்ண மாதிரியும் இருக்கும். நீ ஒரே இடத்துல கண்டினியூஸா ஒரு ஆடு மாடை வந்து மேய விட்டுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இது அளவுக்கு அதிகமா தேர் ஈட்டிங் மொத்தமா காலி பண்ணிட்டு தேர் இஸ் லாட் ஆஃப் சான்சஸ் சாயில் எரோஷன் வில் பி டேக்கிங் பிளேஸ். ஸோ ஓவர் கிரேசிங் பண்ணா கூட என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கான தன்மையை வந்து மொத்தமா வந்து போயிடும். It will also cause an imbalance in the ecosystem and erosion of soil, introduction of non-native species. சரி, இந்த இடத்துல பாருங்க, erosion of soil just நான் சொன்னேன், ஓவர் கிரேசிங் பண்ணா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயோட தன்மையே மொத்தமா நம்ம போயிடுது. What I mean by this non-native species? இப்ப யோசிச்சு பாருங்க, எஸ் இமேஜின் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஊர்ல ஒரு லேண்ட் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அந்த லேண்ட்ல என்ன பண்ணு பாத்தீங்கன்னா அந்த லேண்ட்ல வந்து நான் ஒரு லோக்கல் பிரீட்ஸ், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் மட்டும் தான் என்னால் வந்து க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, ஐ எம் டூயிங் சம் ரிசர்ச், சம் ஹைபிரிட் வெரைட்டிஸ் லைக் ஃபாரின்லேருந்து எடுத்துட்டு வரேன். ஸோ ஃபாரின் பிரீட்ஸ், எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் பிளான்ஸ் நான் தூக்கிட்டு வந்து இங்கே நிற்கிறேன். வைக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சான்சஸ் அந்த ஃபாரின் பிரீட் என்ன பண்ணும், எக்ஸாட்டிக் பிரீட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லேண்டை மொத்தமாக ஆக்குபை பண்ணிக்கும் போது அங்கே இருக்கிற இண்டிஜினஸ் பிரீட்ஸ், நேட்டிவ் பிரீட்ஸ் இருக்கக்கூடிய செடி எல்லாமே அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அந்த அழிஞ்சு போகும்போது செடி என்ன ஆகுது, லைக் தேர் ஆல்மோஸ்ட் ப்ரொடியூசர் லெவலில் இருக்கும்போது ப்ரொடியூசர் லெவலே ஒரு தள்ளாடுற மாதிரி ஆகி போயிடும், கடைசியில் அவங்களே வந்து நம்ம காலி பண்ற மாதிரி தான். ஸோ திஸ் ஆல்சோ லைக் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் நம்ம நேட்டிவ் பிரீட்ஸை வந்து காலி பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஒரு எக்ஸாட்டிக் பிரீட்ஸை நம்ம உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஷுட் பி ஆல்வேஸ் மேக்கிங் கிளியர். நம்ம ஃபர்ஸ்ட் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு ஓகே இந்த மாதிரிலாம் ஃபுட்டாக எடுத்துப்பாங்களா, நம்ம பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் வி ஹாவ் டு ரெடியூஸ் த foreign breed species. Next வந்து பாத்தீங்கன்னா over harvesting of the plant material. சரி, so harvesting வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து you would have learned something about kharif crops, rabi crops, zaid crops எல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். which means என்ன அர்த்தம், நான் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல மட்டும்தான் நான் வந்து இந்த செடியை நான் கல்டிவேட் பண்ண முடியும்ன்றது நமக்கு மழைக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஐ எம் ஜஸ்ட் கல்டிவேட்டிங். இல்ல வந்து பாத்தீங்கன்னா கிராப் ரொட்டேஷன் அப்படின்ற கான்செப்ட்மே நம்ம வந்து ஆக்சுவலி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ நான் அளவுக்கு அதிகமா ஒரு லேண்டை வந்து இப்போ கீப் ஆன் யூஸ் எப்பவுமே ஒரு கேப் கொடுக்கணும். ஒரு அறுவடை முடிஞ்சிட்டு அடுத்த அறுவடைக்கு நடுவில் ஒரு கொஞ்சம் கேப் விடணும், இடைவெளி விட்டா மட்டும்தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து இட் வில் கீப் ஆன் ரிப்ளெனிஷிங். இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், நியூட்ரியன்ஸ் மொத்தமும் காலிரும். அந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா there's a lot of time might lose its fertility also. அந்த தன்மையை வந்து மொத்தமா போயிடும். அதுக்கப்புறம் நீ என்ன செடி வச்சாலும் கிராப் வச்சாலுமே என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே வளராது, மொத்தமா நம்ம அதோட தன்மையை நம்ம வந்து காலி பண்ணிட்ட மாதிரி தான் அர்த்தம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஆஃப் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர், ரன் ஆஃப் பெஸ்டிசைட், ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் அனிமல் வேஸ்ட். சரி, ஸோ பொல்யூஷன் இது வந்து சொல்லவே தேவையில்லை. nowadays is happening more. எல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே வந்து ஒரு பைக் இருந்தாலே பெரிய விஷயம். இப்போ எப்படி இருக்குன்னா வீட்டில் மினிமம் ஒரு 2 பைக் வச்சு, அப்பாவுக்கு ஒன்று பையனுக்கு ஒன்று, அது பத்தாதுக்குன்னு கார் போட்டி போட்டு கார். இப்போல்லாம் எல்லார் வீட்லையும் ஒரு கார் இருக்கு அப்படின்றது ஒரு மேண்டிட்டரி மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ நம்ம அளவுக்கு அதிகமாக இஃப் யூ கீப் ஆன் யூசிங் அதுலேருந்து வரக்கூடிய புகை as we saw கார்பன் சைக்கிள் வந்து பார்த்துப்போம், அளவுக்கு அதிகமான கார்பன்லாம் வெளியே வருது. So obviously it's damaging our ecosystem. Next பாத்தீங்கன்னா run off pesticides, fertilizers and animal waste. நம்ம வந்து ஒரு கிராப் வளர்க்குறோம் அப்படின்ற பேர்ல அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்து டக்கு டக்குன்னு நம்மளுக்குலாம் வந்து பொறுமை கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணி கிடைக்கலாம், இல்லாட்டி நம்ம மேலே யூஸ் பண்ணலாமே, நான் பொறுமை யூஸ் பண்ணி வருது உடனே கிடைக்கணும், நிறைய ஈல்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியாது. ஸோ கண்டிப்பா அதுக்கு என்ன அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். லெட் பி லைக் ஃபர்டிலைஸா இருக்கட்டும், பெஸ்டிசைடா இருக்கட்டும், வீடிசைட்ஸா அதெல்லாம் அளவுக்கு அதிகமா போச்சுன்னா கதகாலி. அங்க இருக்கிற ஈவன் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் கூட நான் சாயில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் கூட இறந்து போயிடும் நம்ம அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதால. ஸோ யூ ஹாவ் டு மேக் ஷுர்
இதெல்லாமே நம்ம பண்றது கம்மி பண்ணா ஓரளவுக்கு நம்ம ஈகோசிஸ்டம் பக்காவா பேலன்ஸ்டா இருக்கும். பிகாஸ் அது இஸ் நாட் ஒன்லி ஃபார் அஸ், இட்ஸ் ஃபார் அதர் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். ஸோ ஈகோசிஸ்டம் வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? பிகாஸ் நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன பார்த்துருப்போம், லிட்டரலி லைக் வி சா அபவுட் த ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன நடக்குது ஈகோசிஸ்டம்ல, என்ன சாயில் எரோஷன், வாட் ஆர் த பேசிக் டிராபேக்ஸ், எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ now let us see how can we protect the ecosystem. ஸோ ecosystem வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து instead of buying plastics, நம்ம பிளாஸ்டிக்ஸ் வந்து அதிக அளவு யூஸ் பண்ணுறதோட ஒரு காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம துணிப்பை, இப்போலாம் பார்த்தீங்கன்னா துணிப்பை எடுத்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. பட் தட் இஸ் லைக் வெரி ரீசனபிள், ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெஷர் ஆக்சுவலி. எப்படி நம்ம ecosystem வந்து இந்த ஜூட் பேக் இது மாதிரி துணிப்பையெல்லாம் யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலக we can அவாய்ட். பிகாஸ் நம்ம மோஸ்ட்லி கவர் எடுத்துட்டு போறேன்ற பேர்ல கவர் டெய்லி ஒரு வாட்டி 10 வாட்டி கைப்பட 10 கவர் வாங்கி வீட்டில் சேர்த்து வைப்போம். இந்த மாதிரி வேலை நடக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா we can recycle. Actually recycle is like one of the efficient way to protect an ecosystem. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ், நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரீஸை வந்து அழிச்சிட்டு தான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம், நம்மளுக்கு நல்லது நினச்சிக்கிறோம். பட் நம்ம அந்த ஒரு ட்ரீ வளர்றதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும், அந்த வளர்றதுக்குள்ள அது எவ்வளோ ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவையான விஷயம்லாம் கொடுப்பச்சு ஒரு செகண்ட்ல இஸ் கட்டிங் இட் ஆஃப், ஏதோ ஒரு காரணம் சொல்லி. நம்ம என்ன முடிஞ்ச அளவுக்கு நிறைய ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் கேன் வி டூ இஸ் லைக் சூஸ் சஸ்டெயின் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஆர்கானிக் மெஷர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் வாட் வி கேன் டூ இஸ் லைக் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபாரஸ்ட் இஸ் ஆல்சோ கைண்ட் பட்சம் அப்போ அழிச்சிட்டு தான் நான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணோம்னா அது தேவையில்லை. யூ கேன் யூஸ் சம் அதர் வேஸ் டு டூ த அக்ரிகல்ச்சர் மெத்தட். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நேச்சர் ரிசோர்ஸுமே நம்ம வந்து பாதுகாக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு மட்டுமே கிடையாது, இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஈவன் அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் வந்து இட்ஸ் அ காமன் ஃபார் ஆல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் வேஸ்ட், ரெடியூஸ் தி அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் யூ ப்ரொடியூஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு எவ்வளோ அது வேஸ்ட் வரது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கம்மி பண்ணலாம். தென் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. பிகாஸ் நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா as we all know நமக்கு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், லைக் நியூக்ளியர் இது மூலமாக பவர் பிளான்ட் இருக்குது, பை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோ வாட்டரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய மெத்தட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கோல்லாம் கூட வந்து நிறைய காலி ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் கம்மி பண்ணி வாட்டர் ரிசோர்ஸுமே நம்ம வந்து வேஸ்ட்டாக பாத்திரன்ற பேரில் கொலா திறந்துட்டே இருக்கிறோம். பிகாஸ் நம்ம யூஸ் கொஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறது வேஸ்ட் ஆக்காமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ஆர் எலிமினேட்டிங் த யூஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட். ஸோ பெஸ்டிசைட் அகைன் நான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன், வெல் அண்ட் குட், சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ஆர்கானிக்காக வந்து கல்ச்சர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கார்ஸ், வெஹிக்கல்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி லைக் ஒரு வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பைக் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரியாக ஒரு வீக் 2 பைக் ஆச்சும் இருக்குது. ஹேவ் அ கார் ஆல்சோ. கேட்டு அப்பாக்கு ஒன்று பையனுக்கு ஒன்று இந்த கதைலாம் சொல்கிறாங்க. பட் அகைன் இந்த வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் எமிட் பண்ணுறது ஆல் மேட்டர்ஸ் இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைக் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது நல்லா மெயின்டைனாக வைக்கும்போது மேபி இந்த எமிஷன் கேன் பி கண்ட்ரோல். மேபி இப்போ எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாமே வருது. அகைன் அதுவும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு தான். எனிவே நம்ம ஒரு எஃபிஷியன்ட் வே யூஸ் பண்ணிவிட்டு we can protect our ecosystem. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாடகம் மூலமாக, பேம்ப்ளெட்ஸ் மூலமாக, ஸ்கூலில் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து நம்ம வந்து கொண்டு சேர்க்க முடியும். ஏன்னா தே ஆர் த யங்கர் ஜென்ரேஷன்ஸ். அந்த மாதிரி கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்னும் ஒரு எஃபிஷியன்ட் மெத்தட்ஸ் அண்ட் வேஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ் டு ப்ரொடெக்ட் அவர் ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் சசெஷன். ஸோ பிளான்ட் சசெஷனில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி பை த அதர். நான் என்ன பண்ணுறேன், ஏதோ பிளான்ட் இருக்குது, அதை அப்போ இன்னொரு இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன் எங்கே அதே இடத்துல, இல்லாட்டி லைக் ஒரு சேம் ஏரியா ஒரு சேம் பிளேஸ் கால்ட் அஸ் பிளான்ட் சசெஷன். ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா the first invaded plants in the barren area are called pioneers. ஒரு லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செடி வந்து அப்படியே பரவ ஆரம்பிக்குதுன்னா அவங்க பேர் நம்ம என்ன சொல்லுவோம், pioneers அப்படின்னு வந்து சொல்லுவோம். A series of transitional developments of plant communities one after another in a given area are called as serial communities. ஸோ எனக்கு என்ன அடுத்தடுத்து வந்து if they move on we call them as what, serial communities. ஸோ இந்த பிளான்ட் சசெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். I have first ஒரு பேர் கிரவுண்ட், ஒரு லைக் எம்டி நிலத்துல வந்து கேன் யூ சி pioneers பலர ஆரம்பிக்கிறாங்க தெரியுதா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடி வளருது. அதே போல செகண்டரி அப்படி நல்லா முளைச்சு அடுத்தடுத்துமே வருது. தென் வி ஹேவ் த கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் லைக் வெல் க்ரோன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் டைம் பீரியட் வந்து நீங்கள் நோட் பண்ண தெரிஞ்சிருக்கும். லெஸ் தென் 1 இயர்ல வந்து ஒரு பேர்னால ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரிது மொத்தமாக இந்த அளவுக்கு ஒரு மெச்சூர் லெவலில் வரதுக்கு எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 வருஷம் ஆச்சும் எனக்கு நடக்கும். 30 வருஷத்துல வந்து எனக்கு வளர்ற செடியை வந்து நான் ஒரே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் வந்து கட் பண்ணிடுறேன் அப்படின்றது இட்ஸ் நாட் அ ரீசனபிள் ஒன்.
கண்டிப்பா நமக்கு எஃபர்ட்மே சேர்த்து நமக்கு கிடைச்ச நல்லது எல்லாமே எத்தனை வேஸ்ட் பண்ணது கணக்கு தான் வரும். ஸோ வி ஹாவ் டு டேக் கேர். But now we are going to see about the types of secession. Types வந்து பாத்தீங்கன்னா we have primary secession as well as secondary secession. So primary க்கும் secondary க்கும் என்ன வித்தியாசம்? Primary வந்து பாத்தீங்கன்னா they are developing in a barren, empty landல வந்து வளர்வாங்க. But secondary secession அப்படின்றது developing in a disturbed area, which means body இருக்கிற இடத்துல படர ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா no soil while primary secession starts. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா soil எதுவும் இருக்காது ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும். அதில் வந்து பாத்தீங்கன்னா soil இருக்கிற இடத்துல தான் வந்து they will start to move on. Next, this is initiated due to biological or any other external factors. இது ஒரு காரணம் இருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா due to external factors மட்டும் தான் இருக்கு. இது வந்து அப்படி கிடையாது. It can be due to external as well as biological factor கூட வந்து இருக்கலாம். So the pioneer species came from outside environment, whereas the pioneer species developed from the existing. ஏன்னா நான் சொல்றேன் ஏதோ ஒரு எதிர்ச்சி அப்படியே படர ஆரம்பிச்சு அப்படியே வளர்ந்துருக்கு. ஆனால் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்ல இருந்தே வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. It takes more time to complete. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ரொம்ப கம்மியான ஒரு குறுகிய காலகட்டத்திலே வந்து அவங்க வந்து முடிச்சிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி செசஷன் அண்ட் தி செகண்டரி செசஷன். சரி, இப்போ பிரைமரி செசஷன் வந்து பார்க்கலாம். ஸோ டீட்டெயிலாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செசஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் colonize a barren environment leading to the formation of new ecosystem over time. எல்லாம் பாருங்க, is a process by which organisms colonize a barren environment. Colonize அர்த்தம் லைக் அப்படியே சூழ படர ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு? இட் லீஸ் மாதிரி படர்ந்து ஒரு புதிய ஈகோ சிஸ்டமே ஃபார்ம் ஆகிற அளவுக்கு வந்து அவங்க டெவலப் ஆயிடுறாங்க. இதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரைமரி ஈகோ. ஜஸ்ட் ஒரு சின்ன பிக்டோரல் ரெப்ரஸன்டேஷன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேரன் லேண்டா இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லைக் இருந்து சின்ன சின்ன கிராஸஸ்லாம் வந்து வளர்றாங்க. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வளர்றதுக்கு அப்புறம் அதுல வந்து அணில் இல்லாட்டி ஒரு குரங்கோ வந்து உயிர் வாழ ஆரம்பிக்குது. லிட்டரலி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஒரு நிழலா கூடவே நம்மளுக்கு இருக்கு. ஒரு ஃபைனல் ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ற அளவுக்கு இட் இஸ் கெட்டிங் develop. So this is what we call them as primary secession. இதுவே நீங்க secondary secession அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா the climax community disturbance like fire. So first வந்து பாருங்க ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, can go in like அப்படி ஆர்டர் பாருங்க. ஒரு ஃபயர் வருது, again I have the lichens and moss. அதாவது அழிச்சதுக்கு அப்புறம் ஒரு lichens and moss ஃபார்ம் ஆகுது, ஒரு சின்ன புல்லு வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா I have my shrubs and bushes. அடுத்தது சின்ன டெவலப் ட்ரீ வராங்க, then mature tree like oaks. Literally பாத்தீங்கன்னா if you see this diagram, can you see the difference? நல்ல ஒரு புது செசஷன் ஃபார்ம் பேனல் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டு திரும்ப அந்த இடத்துல ஏற்கனவே இடத்துல திரும்ப இன்னொரு growth மாதிரி வந்து they are getting developed. இது வந்து நம்ம என்ன சொல்வோம்னா secondary secession. Now let us talk about the characteristics of ecological secession. First வந்து பாத்தீங்கன்னா it is a systematic process which causes changes in a specific structure of a plant community. So நீங்க பார்த்து தெரிஞ்சிருக்க ஒரு plant வந்து வளரும் போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல வரக்கூடிய changes it matters. Next, it is a resultant of changes of biotic as well as abiotic factors. So நீங்க பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒரு லைக் from talk about secession level பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க இருக்கிற லிவிங் திங்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி நான் லிவிங் சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து வர மூலமா தான் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். ஏபயோட்டிக் லெவலும் சரி பயோட்டிக் லெவலும் கண்டிப்பா சம் சேஞ்சஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இது போல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டியை வந்து ஸ்டேபிள் கம்யூனிட்டியா மாத்துறதுக்கு இந்த எக்கலாஜிக்கல் செசஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். பிகாஸ் நம்ம சொல்ல படர ஆரம்பிக்குது அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த புது புது சேஞ்சஸ் வருது. அதுவே ஒரு புது கிரீச்சருக்கு வந்து வீடாக்குறதுக்குமே ஒரு இடமா மாறுது அப்படின்னும் போது சம் சேஞ்சஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராஜுவல் ப்ராக்ரஸ் வித் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, சடனா வந்து ஒரு அணில் வருது, அப்படியே அளவுக்கு ஒரு அணில் ஒரு குட்டி போடுது, அப்படியே ஒரு ஃபேமிலி டெவலப் ஆகும், அடுத்து வேற அனிமல்ஸ் வந்து தங்குறாங்க. ஸோ ஒரு ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராக்ரஸ்மே வந்து ஆகுது. ஸோ பாத்தீங்கன்னா டோட்டல் பயோமாஸ், நிச் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஹியூமஸ் கண்டென்ட் ஆஃப் தி சாயில் டேஸ்ட். ஸோ ஒரு உயிரினம் வந்து வாழுது, அது இறந்து போகுது, டீகம்போஸ் ஆகுது, அடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா ஹியூமஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும், திரும்ப சாயிலுக்கே நல்ல விதமா வரும்போது ஒரு செடிக்கு வந்து போய் சேரும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா this cycle will be keeping on continuing. இதெல்லாமே வந்து characteristics of ecological progression. Next one, it progresses from simple food chain to a complex food web. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அர்த்தம், எனக்கு வந்து நார்மலா ஒரு ஃபுட் செயின் எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யார் இருப்பான், I'll be having a producer இருப்பாங்க, I'll be having a consumer, அதிலே பிரைமரி செகண்டரி டெர்ஷரி. இந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா லைக் சிறுக ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிச்சு டோட்டலாக ஒரு கம்ப்ளீட் ஃபுட் வெப்பே எனக்கு ஃபார்ம் ஆகும். பிகாஸ் உங்களுக்கு ஃபுட் செயினுக்கும் ஃபுட் வெப்புக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லும்போது லைக் ஒரு சிங்கிள் ப்ரொடியூசர் கன்சியூமர் இருப்பாங்க. ஆனால் இதுவே நான் ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லும்போது லைக் மல்டிபிள் ஃபுட் செயின்ஸ் வில் பி கனெக்டட் டுகெதர் வித் காமன் ப்ரொடியூசர். அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலுக்குமே எனக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த எக்கலாஜிக்கல் செசஷன் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா modifies a lower simple life form to higher life form. ஸோ சின்னதாக ஆரம்பிக்குது அப்படியே பெருசாக வந்து வளர்ந்து சிம்பிளாக ஆரம்பிக்கிறது ரொம்ப ஒரு ஹையர் லைஃப் ஃபார்மாகவே வந்து மாற ஆரம்பிக்குது. இட் கிரியேட்ஸ் த இன்டர்டிபெண்டன்ட் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த எக்கலாஜிக்கல், இந்த ஈகோசிஸ்டம், ஃபுட் செயின், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா as you all know எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் ஆகி தான் இருப்பாங்க. as I told earlier in the beginning of this topic itself, நம்ம எல்லாருமே ப்ரொடியூசர் மேலே டிபெண்ட் ஆயிருக்கும். அந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி சோர்ஸ்க்கு யார் டிபெண்ட் ஆயிருக்கு? சன், சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே வந்து we are dependent on each other. இப்போ நம்ம we are going to see about the types of succession. நம்ம இவ்வளோ நாள் வந்து இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருப்போம்? we saw what is primary succession, we saw what is secondary succession, அதில் வந்து definitions பார்த்தோம், என்ன நடக்குதுன்றதை பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். now let us talk about types. நம்மளுக்கு பேசிக்காக என்ன தெரியும்? பிரைமரி அண்ட் செகண்டரி மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம், கரெக்டா? இதில் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் ஆயிருக்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டராகவே பார்க்கலாமே. பிரைமரி succession, ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி on a barren area. as we saw earlier, empty land இருக்கு, அதில் செடி வந்து அப்படியே முளைச்சு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அனிமல்ஸ்க்கான வீடு இருக்கிற அளவுக்குமே they are getting developed. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி succession. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம்? the development of plant community on a disturbed area. அதில் இனிமேல் வந்து ஃபயர் வந்து பற்றி எரிஞ்சு போச்சு, அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு ஃபார்ம் லைக்கன்ஸ் இல்லை மோசஸ் ஃபார்ம், அந்த ஒரு புது செடியில் டெவலப் ஆகிட்டு அப்படியே ஒரு ஈகோசிஸ்டமாக வந்து அவங்க சசெஷன் வந்து மாற ஆரம்பிக்கலாம். இது நம்ம செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம். இது ஆட்டோஜெனிக்ல வந்து பார்த்தீங்கன்னா controlled by biotic components of an ecosystem. Third type வந்து autogenic. auto means self அப்படின்னு சொல்லும்போது biotic components நமக்கு தெரியும், living components of an ecosystem. இதுவே allogenic substance வந்து பார்த்தீங்கன்னா it is controlled by the abiotic components. so auto வந்து biotic components ஆ இருக்கும், whereas allogenic succession அப்படின்னு சொல்லும்போது they are controlled by the abiotic components. next வந்து பார்த்தீங்கன்னா autotrophic succession. it occurs in a medium that is rich in inorganic substances. ஸோ நார்மலாக ஆர்கானிக் பற்றி பேசுகிறேன், இன்ஆர்கானிக் இருக்கக்கூடிய இதில் வந்து நடக்கிறது we call them as autotrophic succession. heterotrophic வந்து பார்த்தீங்கன்னா it occurs in a medium that is rich in organic substance. இல்லை அந்த கீவேர்ட் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும், just circle it anyway. ஸோ heterotrophic வந்து பார்த்தீங்கன்னா organic substances, whereas autotrophic வந்து பார்த்தீங்கன்னா inorganic. so auto is inorganic, hetero is organic substances, whereas allogenic வந்து பார்த்தீங்கன்னா it is by abiotic components, whereas autogenic வந்து பார்த்தீங்கன்னா it is because of biotic components. secondary வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே development of community in a disturbed area, whereas primary வந்து பார்த்தீங்கன்னா in a barren area. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கு இந்த டைப் ஆஃப் சசெஷன்ல இருக்கக்கூடிய நம்ம ஆன்சர்ல கொடுக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் let us talk about the classification of succession. ஸோ இப்போ plant succession அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா I have hydrosphere, mesosphere and xerosphere. ஸோ hydrosphere, mesosphere and xerosphere. ஸோ hydrosphere என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா the succession starts in regions where the water is plenty. ஸோ ஹைட்ரோனாலே மோஸ்ட்லி நம்மளுக்கு வாட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமே. இப்போ நிறைய வாட்டர் இருக்கிற இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சசெஷன் நான் சொல்லுவேன் ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்ல, which is nothing but succession starts with a more amount of water. Next பார்த்தீங்கன்னா mesosphere வந்து starts in region where the moisture condition is adequate. ஸோ எனக்கு வந்து ஹைட்ரோ பொறுத்த வரைக்கும் வாட்டர் வந்து நிறைய இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் as we see in lakes, ponds எல்லாத்துலேயுமே. mesosphere வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அதிகமாக அடிக்குவேட்டாக இருக்கிற அளவுக்கு இருக்கிறது வந்து mesosphere அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ xerosphere வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் இஸ் present in minimal amount with water. எனக்கு ஒரு மீடியம் அமௌண்ட்ல தான். ஸோ மீசோஸ்பியர்ல எனக்கு மாய்ஸ்சர் வந்து அடிக்குவேட் மோர் தென் அமௌண்ட் எடுத்துக்கலாமே. ஸோ xerosphereல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மினிமல் அமௌண்ட்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹைட்ரோஸ்பியர்ல வந்து பார்த்தீங்கன்னா plenty of water. ஸோ இட்ஸ் லைக் பிளான்ட் சசெஷன்ல இருக்கக்கூடிய சில டைப்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு xerosphereல மட்டும் I have this 3 different categorizations. என்னென்ன? ஃபர்ஸ்ட் lithosphere, halosphere and samosphere. ஸோ எனக்கு 3 டைப்ஸ் ஆஃப் xerospheres வந்து இருக்கு. ஸோ லித்தோ அப்படின்னு சொல்லும் போது நத்திங் பட் இனிஷியேட்டிங் ஆன் அ பேரன், ஒரு கல்ல நடத்துக்கலாம், ஒரு ராக், பாறை. ஹாலோஸ்பியர்ல வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிங் வித் சலைன் வாட்டர். ஸோ ஹோப் யூ நோ வாட் சலைன். நெக்ஸ்ட் xerosphere வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிங் ஆன் அ சாண்ட். நல்லா பார்த்துக்கோங்க, பிளான்ட் சசெஷன் ஹைட்ரோ, மீசோ, ஜெரோ. ஹைட்ரோனும் போது வாட்டர், மீசோன்னும் போது லைக் ஹியூமிடிட்டி, whereas if I'm talking about xerosphere வந்து பார்த்தீங்கன்னா minimal amount of water and humidity is going to or moisture is going to be present. சரி, இப்போ இதே பார்த்தா xerosphere 3 டைப்ஸா நான் பிரிக்கிறேன், lithosphere, halosphere and samosphere. litho வந்து பார்த்தீங்கன்னா barren rockல, halosphere வந்து பார்த்தீங்கன்னா is getting initiated on a saline water, whereas samosphereல வந்து பார்த்தீங்கன்னா is get initiated on a sand. These are the classifications of a
plant cessation. சரி, இப்போ என்ன நடந்துச்சுன்றத ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டயக்ராம் ஹைட்ரோஸ்பியர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். ஹைட்ரோஸ்பியர்ல எப்படி நடக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா we have the phytoplankton stage. as we all know what's the phytoplankton. ஜூப்ளாங்க் பத்தி நிறைய வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன இருக்கும்? சப்மர்ஜ் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக மிதந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நல்லா மூழ்கி இருக்கிற ஸ்டேஜ் தான் நமக்கு இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சப்மர்ஜ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ். நல்லா பாருங்க, மூழ்கிட்டு இருப்பாங்க. அட் சேம் டைம் they be like floating also. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have the reed swarm stage. Can you see here? நெக்ஸ்ட் வந்து மார்ஷ் மெடோ நல்லா வந்து புஷுன்னு வளர்ந்துட்டாங்க. நெக்ஸ்ட் we have the shrub. நெக்ஸ்ட் we have the forest stage. ஸோ எனக்கு ஹைட்ரோஷியர்ல இத்தனை லெவல்ஸ் இருக்கு. நல்லா நார்மலா ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் இருக்காங்க. அதுக்கப்புறம் we have certain developments. நல்லா மார்ஷ் மெடோ ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் we have the shrub stage and finally we have the forest stage. These are the classifications of succession in the hydrosphere. இப்போ நம்ம என்ன பார்த்தோன்றத literally it's been given. Succession of a freshwater ecosystem is also referred to as what? Hydrosphere. So succession in a pond literally வந்து பாத்தீங்கன்னா இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? It begins with colonization of pioneers like phytoplankton and finally ends with the formation of the climax community like the forest. நல்லா பாருங்க, எனக்கு இனிஷியலா எங்க இருந்து ஆரம்பிக்குது? இந்த ஹைட்ரோஸ்பியர்ன்றது phytoplanktons இருந்து ஆரம்பிச்சு எதுல முடியுது? ஃபாரஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து முடியுது. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இஃப் யூ லுக் அட் டயக்ராம், ஃபர்ஸ்ட் phytoplankton ஆரம்பிச்சு ஃபாரஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து முடிகிறது தான் we call them as the hydrosphere stage. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டாக் அபவுட் தி கிளாசிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்த மொத்தத்தையுமே வந்து ஒரு லைன் பை லைன் எப்படி எடுத்துக்கலாமே. ஸோ ஃபைட்டோபிளாங்க்டன் எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் த இனிஷியல் ஸ்டேஜ். இட்ஸ் பைனியர்ஸ் அப்படின்னு சொல்லி லைக் முன்னோடிகள் அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஸோ இட் லைக் கம்யூனிட்டி யார் யார் இருப்பா? ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்கலாம், கிரீன் ஆல்கே, டயாட்டம்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் கீழே வந்து வந்துருவாங்க. நெக்ஸ்ட் சப்மர்ஜ் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெத் அண்ட் டீகம்போசிஷன். இந்த ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரி டீகம்போஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ வாட் வில் பி ஹேப்பனிங்? லைக் rain water, இது வந்து பாத்தீங்கன்னா silt brought from the land by rain water lead to loose mud formation at the bottom of the pond. The rooted submerged hydrosphere begins to appear on new substratum. இங்க டீகம்போஸ் ஆகுது. அந்த இடத்துல இருந்து வளரக்கூடிய செடிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா literally they began to appear. இங்க டாப் மோஸ்ட் லேயருக்குமே மேல வந்து முந்திக்கிட்டு படர ஆரம்பிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா few examples actually I have given like if you look at here. Yes, we have like காமனா இருக்குது ஹைட்ரா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா this is an example of the hydrosphere. It means submerged plants அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த கேட்டகரி கீழே வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்மர்ஜ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ். ஸோ லிட்டரலி இது வந்து எந்த டெப்த் வரைக்கும் போகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் லைக் ஒரு 2 to 5 feet வரைக்குமே வந்து ஆழத்துக்கு போகக்கூடியது. இதுல வந்து the rooted hydrophytic plants with the floating large leaves start colonizing the pond. வந்து யார் காலனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா? ஸோ லார்ஜ் லீவ்ஸ் உள்ளக்கூடிய கேட்டகரி எல்லாமே வந்து they try to occupy them. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் யார் யாரு? we have like நிலம்போ, நிம்ஃபியா, இவங்க எல்லாமே வந்து எக்ஸாம்பிள். ஈவன் ட்ராப்பா இஸ் ஆல்சோ an example. Can you see lotus, வாட்டர், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்? லைக் சப்மர்ஜ்ட் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ்ல வந்து எக்ஸாம்பிளா இருப்பான். எஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஸ்வார்ம் ஸ்டேஜ் as we saw earlier. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? இட்ஸ் ஆல்சோ கால்ட் as amphibious stage அப்படின்னு சொல்லுவோம். amphibian எல்லாருக்குமே தெரியும், land and water, கரெக்டா? ஸோ இதுல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா this rooted floating plants are replaced by plants which can live successfully in aquatic as well as the aerial environment. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? இந்த ரெட் ஸ்வார்ம் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் அந்த பிளான்ஸ் வந்து லேண்ட்ல தண்ணி இல்லாம லேண்ட்லயுமே நல்லா டெவலப் ஆக முடியும். அட் த சேம் டைம் தண்ணிலையுமே அவங்களால வந்து சூப்பரா வந்து வளரவும் முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா at the end of the stage the water level is very much reduced, making it unsuitable for the continuous growth of the amphibious plant. ஸோ இந்த எனக்கு முடியும் போது என்ன ஆகுது? எனக்கு வாட்டர் லெவல் ரொம்பவே வந்து அன்சூட்டபிள் ஆகி போயிடுது. பிகாஸ் தேர் கீப்பிங் ஆன் டெவலப்மெண்ட் amphibious ஸ்டேஜ்னால. எக்ஸாம்பிள் யார் கொடுக்கலாம்? we can give டிஃபா கொடுக்கலாம், சகிட்டாரியா, ஸ்கிரிப்பர்ஸ் எல்லாமே வந்து தேர் எக்ஸாம்பிள் ஆஃப் தீஸ் பர்டிகுலர் ஸ்டேஜ். மீன்ஸ் ஐ கிவ் an example. இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், they can be like நிலத்திலுமே பாதி வாட்டர்லையுமே பாதி இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் தான் இவங்க எல்லாமே. மோஸ்ட்லி இந்த ஆத்தோரோ சைட்லலாம் வந்து பார்த்து ரிவர் சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்ட் சைடு நல்லா தெளிவாக இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் மார்ஷ் மெடோ ஸ்டேஜ். ஸோ மார்ஷ் மெடோ ஸ்டேஜில் என்ன ஆகுது? when the pond becomes swallowed due to the decreasing water level. ஸோ டிக்ரீசிங் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது? கண்டிப்பாக பாண்டோட அளவுக்கு மேலே தண்ணி வந்து கம்மியாக தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு மேலே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு
கார்பெட் மாதிரி ஒரு வெஜிடேஷன் சிஸ்டம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் வித் பிரான்ச்டு ரூட்டட் சிஸ்டம். அது தண்ணி கம்மி மேலே ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு கிரீன் கலர் லேயர் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு தி அப்சார்ப்ஷன் ஆஃப் லார்ஜ் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ். மாதிரி யாருமே அவங்க என்ன வளருவாங்க ஆக்சுவலி இருக்க தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு தாமே வந்து படர்ந்து வளர ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, சாயில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பிகமிங் வெரி ட்ரை. that is like அந்த மார்ஷியா இருக்கிறது வந்து டோட்டலி they will become disappear and lead to the substrate. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஃப்ளோட்டிங் இருக்காங்க, அதுக்கு அடுத்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஃப்ளோட்டிங் சப்பர்ஸ் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சைடில் என்ன ஆகுது, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைக் எப்படி சொல்றது, தண்ணி எல்லாமே முதல்ல ஒரு மேல ஒரு மேட் மாதிரி ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதனால வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து காணாம போக ஆரம்பிக்குது. அப்படி கம்மியாக ஆரம்பிக்கும் போது எனக்கு யார் டெவலப் ஆகுறாங்க, I'll be having the shrub stage. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சைப்ரஸ் அண்ட் கேரெக்ஸ் இவங்க எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் தீஸ் பர்டிகுலர் ஸ்டேஜ். எல்லாம் பாருங்களேன். ஸோ வி ஆர் சீயிங் அபவுட் தி மார்ஷ் மெடோசேஷன், தண்ணி எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்குது. அப்போ ஈவன் இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோயிங் வாட்டர்ஸ் ரிவர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிவர்ஸ் வந்து தண்ணி அப்படியே போயிட்டே இருப்பேன். சடனாக ஒரு சீசனுக்கு மேலே தண்ணி வந்து நின்றும். அப்போ அது தண்ணி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்hrubs டெவலப்பிங் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ். போது இந்த ஆறு காவேரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காவேரி வாட்டர் ஃப்ளோ இருக்கும். ஒரு பர்டிகுலர் சீசனில் காவேரி ஃப்ளோவில் கம்மியாக அனுப்பும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகள் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இஃப் யூ கோ டு தட் பிளேசஸ் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் the shrub stage. So shrub stage என்ன ஆக போகுது, literally it is the disappearance of marshy vegetation which continues, soil becomes very dry. இதே மாதிரி கண்டினியூட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு சாயில் ஆப்வியஸாக எல்லாம் மொத்தமாக வறண்டு போகிற மாதிரி ஆகிடும். கரெக்டாக. ஸோ இப்போ இந்த வறண்டு போச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகிடும், எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் வறண்டு போகிற இடத்துல வந்து எனக்கு யார் இப்போ ஆக்கிரமிக்க போகிறாங்க, டெரெஸ்ட்ரியல் பிளான்ஸ். டெரெஸ்ட்ரியல் பிளான்ஸ் சொல்லும்போது which can live on the soil also அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். லேண்ட் பிளான்ஸ் எல்லாமே அந்த இடத்த ஆக்கிரமிச்சு, பிகாஸ் எனக்கு இடத்துல தண்ணி இல்லை, சுத்தமாக வறண்டு போச்சு அப்படின்னும் போது they will be occupying like salix, அப்புறம் பாப்புலஸ், இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆக்குபை ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த பிளான்ஸ் என்ன பண்ணுவோம், they will be absorbing a large quantity of water and making the habitat. இருக்கிற மொத்த தண்ணியுமே உறிஞ்சிட்டு அந்த ஹேபிட் மொத்தத்தையுமே என்ன பண்ண ஃபுல்லா வறண்டு ஆக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வி ஹேவ் தி ஃபாரஸ்ட் ஸ்டேஜ். ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சது, நமக்கு இந்த ஃபைட்டோ பிளான்டான்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டெத் ஆகிட்டு ஒரு பிளான்ட் வளர்றாங்க ஃப்ளோட்டிங், அப்புறம் சபர்ஜ் பிளான்ஸ் பார்த்தோம், சபர்ஜ் ஃப்ளோட்டட் பிளான்ஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் குட்டியா ஒரு ஷப் ஸ்டேஜ் வி சா தி ரெட் ஸ்வாம் ஸ்டேஜ், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்புறம் ஷப் ஸ்டேஜ் வந்து ஃபைனலி வி ஹேவ் தி ஃபாரஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வி கால்ட் as தி கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ஆஃப் தி ஹைட்ரோஷியர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது a variety of trees invade the area and develop any one of the diverse type of vegetation. நிறைய வந்து வரும், ஏதாவது ஒன்று அப்படியே டெவலப் ஆகிட்டு அப்படியே அந்த இடத்த மொத்தமாக ஒரு பர்டிகுலர் பிளான்ட் அப்படியே வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டெம்பரேட் மிக்சட் ஃபாரஸ்ட்ல வந்து அல்மஸ், ஏசர் இவங்கெல்லாம் வராங்க. தென் வி ஹேவ் த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல வி ஹேவ் ஆர்டோகார்பஸ் அண்ட் cinnamomum, and we have tropical deciduous forestல bamboo, we have tectona. இவங்க எல்லாமே வந்து certain examples. நீங்க பாத்தீங்கன்னா this last one is like bamboo, and middle one, first one is going to be I think it's almus, and next one is going to be cinnamomum. இதெல்லாம் வந்து examples of our final எப்படி சொல்றது climax stage அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? Now we are going to see about the significance or importance of the plant succession. ஸோ எப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சசெஷன் லிட்டரலி இட்ஸ் அ வெரி டைனமிக் ப்ராசஸ். இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா எக்காலஜிஸ்ட் கேன் ஆக்சஸ் அண்ட் ஸ்டடி த செவரல் ஸ்டேஜஸ். லிட்டரலி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒரு எக்காலஜிஸ்ட் போகிறாரு, படிக்கிறது போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்னென்ன இருக்குது லிட்டரலி கேன் லேர்ன் எவ்ரி திங் இன் டீடைல். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நல்லா ஈஸியாக வந்து படிக்கவும் முடியும். இந்த எக்கலாஜிக்கல் சசெஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் பற்றி எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆர் மோர் தென் ஸ்பீஷிஸ் நம்ம பற்றி நம்ம தெளிவாக படிக்க எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது முதல் கூட நம்மளால வந்து ஈஸியா படிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா யூட்டிலைசிங் த நாலேஜ் ஆஃப் சசெஷன், ஈவன் டேம்ஸ் கேன் பி ப்ரொடெக்டட் பை ப்ரிவென்டிங் தி சில்டேஷன். ஸோ கண்டிப்பாக நம்ம டேம் வைக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கிறது, தண்ணியெல்லாம் இதாகிறது கூட நம்ம ஈஸியாக நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டெக்னிக்ஸ் தட் இஸ் டு பி யூஸ் டியூரிங் ரீஃபாரஸ்டேஷன் அஃபாரஸ்டேஷன். நான் அழிச்சிட்டேன், ஒரு காடு அழிச்சு நான் ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன், ஓகே சம்மா டிட் ரீஃபாரஸ்டேஷன் அஃபாரஸ்டேஷன் எல்லாமே நான் பண்ண எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்ட் முடிஞ்சு போச்சு. அப்போ திரும்ப நான் வந்து ஒரு இடத்துல நான் உருவாக்க போகிறேன், ஒரு செடி கூடத்தை நான் உருவாக்க போகிறேன் அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் சசெஷன் மெத்தட் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் pastures. Plant succession helps to maintain species diversity in an ecosystem. ஸோ அது மாதிரி இம்பார்ட்டன்ட் ecosystemல ஒரு பர்டிகுலர் இடத்தை பாதுகாக்கிறதுக்கு இவங்க வந்து
ஹெல்ப் பண்ணுமா. நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி டியூரிங் சசெஷன் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பை ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி அண்ட் டிஸ்டர்பன்சஸ் ஆஃப் various factors. So கண்டிப்பா இதுல வந்து சுத்தி இருக்கிற surrounding factors also it is going to be very very important and will be playing a very important role in the plant succession. So next இப்போ primary succession எதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, they are involved in the colonization of an habit of an area devoid of life. ஸோ ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த பேரன் லேண்ட் எத்தனை உயிரே இல்லாத இடத்துல வந்து அப்படியே லிட்டரலி they are starting to occupy. செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த கம்யூனிட்டி டிஸ்டர்ப் ஏரியாவில் தான் வந்து they are starting to move on. இது வந்து செகண்டரி சசெஷன், இந்த ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்குறோம் of a plant community in a disturbed area or a habitat. Finally, we are seeing about the forest and vegetation that we come across all over the world are the result of plant succession. நம்ம ஆல்ரெடி என்ன பார்க்குற டாபிக்ல ஃபர்ஸ்ட் ஒரு செடி எப்படி உருவாகுது, அதுல இருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவா பார்த்தோம். ஸோ லிட்டரலி திஸ் டாபிக் இஸ் கமிங் டு அன் எண்ட். ஸோ சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டார்டிங் ஃபைட்டோ பிளாங்டான் கடைசியாக நம்ம பார்த்த டாபிக் ஃபைட்டோ பிளாங்டான்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் முடியறாங்க ஃபாரஸ்ட்ல இருந்து, அது எப்படிலாம் நம்ம பாதுகாக்கலாம், இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட்.